வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் மாய சித்தர். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த நாவலுடைய வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அத்தியாயம் 1. வாட்ஸ்அப்ல வந்திருந்த அந்த 10 நிமிஷம் வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்ததுல அனிருத்தோட ஆண்ட்ராய்டு போனோட பேட்டரி நான் காலாவதியாக போறேன்டா அப்படின்னு சிக்னலை திரையில காட்டுச்சு. போனை சார்ஜில் போறதுக்காக சார்ஜரை தேடினப்போதான் அதை அவனோட தங்க தீபா பயன்படுத்திக்கிட்டு இருந்ததை பார்த்தான். எரிச்சலோட தீபாவோட செல்போனை அதுல இருந்து பிடுங்கி எரிஞ்சிட்டு தன்னுடைய போனை அதுல போட்டு சார்ஜ் பண்ணவும் ஆரம்பிச்சான். தன்னோட செல்போன்ல சார்ஜரை போட்டு ஸ்விட்சை ஆன் பண்ண அடுத்த நொடியே கரண்ட்டும் கட் ஆயிடுச்சு. ஏற்கனவே எரிச்சல்ல இருந்த அனிருத் மேலும் எரிச்சல் அடைய தொடங்கிட்டான். யதார்த்தமா அங்க வந்து பார்த்த தீபா, டேய் இது என்னோட சார்ஜரு, இது ஏன்டா நீ எடுத்த? உன் சார்ஜரை தொலைச்சிட்டு என் உயிரை ஏன்டா வாங்குற அப்படின்னு கத்த தொடங்கினா. கொஞ்சம் வாய மூடுறியா? இப்பதான் கரண்ட் வேற போச்சு, என் போனு செத்துக்கிட்டு இருக்கு, நானே பயங்கரமான டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு கைய பிசைஞ்சபடி அவளை விரிச்சு பார்த்தான். நீ எப்பதான்டா நார்மலா இருந்திருக்க? எப்பவுமே டென்ஷன் தான் உனக்கு அப்படின்னு கொஞ்சம் குத்தலா அவ பேசினா. வாய மூடுறியா? என் வேலையோட பிரச்சனை தெரியாம நீ பேசாத. பெரிய வேலை, ஒரு டப்பா சேனல்ல கிரியேட்டிவ் ஹெட்னா உனக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? உன் சேனல் டிஆர்பி தான், ரேட்டிங்ல இல்லையாப்பா, அப்புறம் எதுக்காக உனக்கு இந்த டென்ஷன்? மறுபடியும் குத்தலா பேசினா தீபா. இங்க பாரு தீபா, வயசுக்கு தகுந்த பேச்ச பேசு, இல்லன்னு வையே அப்படின்னு கோவப்பட ஆரம்பிச்சான் அனிருத். சரியா அந்த சமயம் அந்த போருக்கு நடுவுல பானுமதி அம்மா நுழைஞ்சாங்க. என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு 2 பேரையும் திட்ட ஆரம்பிக்கவும் நல்ல வேலையா போன கரண்ட் சரியா வந்து சேர்ந்துச்சு. அவளுடைய செல்போனோட திரையும் விழிக்க ஆரம்பிச்சது. அம்மா, ஒரு அதிசயமான வீடியோ ஒன்று வாட்ஸ்அப்ல வந்திருக்குமா, என்னால நம்பவே முடியல, நீ மட்டும் அதை பார்த்தன்னு வையேன், இப்பவே அந்த மலைக்கு போவோன்னு உடனே கிளம்பிடுவ அப்படின்னு ஆர்வமா சொன்னா. என்னடா சொல்ற அப்படின்னு கேள்வியை கண்கள்ல ஏந்தியபடி ஏறிட்டு பார்த்தா பானுமதி. உடனே தீபா தன்னுடைய செல்போன்ல வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணினா. தனக்கு வந்திருந்த அந்த வீடியோ காட்சிய போட்டு காட்டி, இதுதானே அந்த வீடியோ அப்படின்னு கேட்கவும் தொடங்கினா. அதுல ஒரு சித்தர் மலைப்பாறைக்கு மேல நின்றுட்டு இருக்காரு. பிறகு பிராணயாமம் போல காற்றை உள்ள இழுத்து மார்பை விரிவாக்கினாரு. 2 கைகளையும் உயர தூக்கி அப்படியே கொஞ்சம் சரிஞ்சு எகிரி குதிக்கிறாரு. உடனே வானத்திலையும் பறக்க தொடங்குறாரு. சுந்தரகாண்டத்துல அனுமன் கடலை தாண்டி பறந்தான்னு படிச்சும் இருக்கான், சில பேர் சொல்ல கேள்விப்பட்டும் இருக்கான். ஆனா இத நம்பவே முடியல அவனால. பிரமிச்சு போய் அந்த செல்போனையே பார்த்துக்கிட்டு இருந்தான். மேலேறி பறந்த சித்தர் வானத்துல கூட்டமா பறந்துட்டு இருந்த பறவைகள் சிலதை பிடிக்க முயற்சி பண்ணவும் அதுங்க அலறி புடைச்சுக்கிட்டு களைஞ்சு பறந்துருச்சு. இருந்தாலும் ஒரு கொக்கு அவரோட கையில பிடிபட அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு கீழே இறங்கினாரு. எந்த இடத்துல இருந்து பறக்க ஆரம்பிச்சாரோ அந்த இடத்துல இறங்கி வந்து நின்னாரு. பிறகு அந்த கொக்கையும் வருடி கொடுக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ தெரியல, கொக்கை மறுபடியும் வானத்துல வீசி எறிய அது விட்டா போதுன்னு உணர்ந்துகிட்டு வானத்துல மேலேறி பயணிக்க தொடங்கிருச்சு. இந்த வீடியோவை பார்த்ததும் பானுமதி வாய பழந்துட்டா. டேய் என்னடா இது, அதிசயமா இருக்கு. மோவாய கைகளால தாங்கி பிடிச்சுக்கிட்டா. அம்மா, ஒரு அதிசயமும் இல்லம்மா, எல்லாம் கிராபிக்ஸ் ஜிகிர்தண்டா, இந்த மாதிரி நம்ப முடியாத வீடியோக்களை தாமா இப்போ காலம் அப்படின்னு இடையில புகுந்து வாசிக்க தொடங்கினா தீபா. இல்ல இது கிராபிக்ஸ்லாம் இல்ல, இதோட ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாரு. இது கொல்லிமலை சரகத்துல வரக்கூடிய ஒரு மலைப்பகுதி. சிவபெருமான் தலைமுடியில இருக்கக்கூடிய கொண்டை முடி போல இருக்கிறதாலதான் இந்த மலைக்கு சிவன் கொண்ட மலைன்னே பேரு. இங்கதான் இந்த சித்தரும் இருக்காரு. என்னோட ஃப்ரெண்டு வினோத்னு ஒருத்தர் இருக்கான். அவன் சமீபத்துல இந்த மலைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போனப்போ அந்த இடத்துல இந்த சித்தரையும் பார்த்திருக்கான். அப்போ அவன் தான் இந்த படத்தையும் எடுத்தான். அப்படியா? அப்போ மனுஷங்களால பறக்க முடியுமா சொல்லு? ஏமா, அனுமன் பறந்து போயிட்டு வந்தது தானே சுந்தரகாண்டம், என்னமோ புதுசா கேக்குற? உடனே தீபா, ஏ லூசு அம்மா, இது கிராபிக்ஸ் ஒர்க்குன்னா புரிஞ்சுக்கோயேன். தீபா அந்த வீடியோவை நினைச்சு துளியும் வியப்படையவே இல்லை. அது ஒரு விஞ்ஞான பொய்ன்னு சொன்னதோட இல்லாம அதை ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்த அனிருத்தையும் பானுமதியையும் கேலியா பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டா. சேனல் ஹெட் ரங்கநாதன் அனிருத் கொடுத்த அந்த வீடியோவை பென்ட்ரைவ்ல ஏத்திக்கிட்டு அது அப்படியே தன்னுடைய அறையில் இருந்த ராட்சச டிவில போட்டு பார்த்தாரு. போட்டு பார்த்துட்டு, எனக்கு இதுல
உண்மை இருக்க மாதிரியும் தெரியுது, கொஞ்சம் சந்தேகமாவும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சார், என் ஃப்ரெண்டு வினோத் பொய் சொல்ல மாட்டான் சார், அவன் எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவனோட நீயும் இந்த மலைக்கு போ, அந்த சித்தரை ஒரு இன்டர்வியூ பண்ணு, இன்னும் ஏதாவது ஹார்ட்டா கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னாரு. அதுதான் சார் எனக்கும் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. என் கூட நம்ம மதுமிதாவையும் அனுப்புங்க சார், கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு மதுமிதாவை அவன் இழுக்கவும் அவர் அவனை ஒரு மாதிரி பார்த்தாரு. அனிருத், நீ மதுமிதாவுக்கு நூல் விட்டுறது எனக்கு நல்லாவே தெரியும். அவ ஒரு அமைதியான அழுத்தமான பொண்ணு. ஆக்சுவலா நீ இது என்கிட்ட கேட்கலன்னா அவளை நானே உன் கூட அனுப்புறதா தான் இருந்தேன். ஆனா இப்ப யோசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டதும், ஐயோ சார், அப்படிலாம் யோசிக்காதீங்க. ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்னு ஒரு புண்ணாக்கும் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி தருணங்கள் தான் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நீ திரும்பவும் ரொம்ப பேசுற, எல்லா நேரமும் உன் பேச்சை ரசிக்க முடியாது, மைண்ட் இட் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு ரங்கநாதன். சாரி சார் அப்படின்னு அசடு வழிஞ்சபடி சொன்னான் அனிருத். மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லியபடியே மதுமிதாவை தன்னை அறைக்கு வர சொல்லி டிவி ஆன் பண்ணாரு. அதை பார்த்ததும், சார் தயவு செஞ்சு டிவி ஆஃப் பண்ணுங்க, அந்த சித்தர் பறக்கிற வீடியோ தானே அப்படின்னு சாதாரணமா கேட்டா, எக்ஸாக்ட்லி சார், நான் பார்த்துட்டேன் சார், அது ஒரு டுபாக்கூர். நம்ம ஆட்கள் இப்பெல்லாம் வாட்ஸ்அப்பை ரொம்பவே மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஏமாத்து வேலை அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா மதுமிதா. பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தான் அனிருத். ஏற்கனவே டக் பண்ணி இருந்த ஷர்ட்டை இன்னும் பெர்ஃபெக்டா அங்கங்க இழுத்து விட்டபடி இருந்தான். ஆனா மதுமிதா அனிருத்தை கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. ரங்கநாதன், நீ சொல்றதும் சரிதாம்மா, ஆண்ட்ராய்டு போன் வந்தாலும் வந்துச்சு, சேனல் எல்லாம் திணற ஆரம்பிச்சிருச்சு, எந்த த்ரில்லுக்கும் ஒரு மதிப்பு மரியாதையே இல்லாம போயிருச்சு. அதே சமயம் நம்ம அனிருத் இது பொய் இல்ல நெஜம்னு சாதிக்கிறாமா அப்படின்னு சொன்னாரு. அதனால அப்படின்னு கொஞ்சம் எகத்தாளமா கேட்டா மதுமிதா. என்னம்மா அதனாலன்னு ரொம்ப சாதாரணமா கேட்கிற? இப்போவே இந்த வீடியோவை மும்பைக்கு அனுப்பி கிராபிக்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒருவேளை இந்த வீடியோ உண்மையா இருந்தா, சார் இது இப்ப உலகம் பூரா பரவிக்கிட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு 50 லட்சம் பேருக்கு மேல இதை பார்த்துட்டாங்க. அந்த மும்பை குரூப்பும் இந்நேரம் பார்த்துருப்பாங்க, நீங்க தனியா அனுப்ப தேவையே இருக்காதுன்னு எனக்கு தோணுது சார். மதுமிதா சொன்னதை கேட்டதும் அனிருத் பக்கம் திரும்பி, என்ன அனிருத், உன் ஃப்ரெண்டு வினோத் உனக்கு மட்டும்தான் அனுப்பினான்னு சொன்னேன், ஆனா மதுமிதா பாரு இப்படி சொல்லிட்டு இருக்காளே, எனக்கும் அதான் சார் புரியல. நிறைய சினிமாக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே டவுன்லோட் ஆயிடுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். தொடர் கதைகள்ல வர மாதிரியே தொடருன்னு போட்டு வெளியிடுறாங்களாமே. சென்னை வெள்ளத்தை விட இப்போ வாட்ஸ்அப்ல வரக்கூடிய வீடியோ வெள்ளம் தான் சார் ரொம்ப அதிகம். அனிருத் எப்பவுமே நறுக்குன்னு பேசுறவன் கிடையாது, டாபிக் மாறியபடியே தான் இருப்பான். அதனால கொஞ்சம் வளவலன்னு பேச ஆரம்பிச்சான். உடனே மதுமிதா, சார் நான் என் டேபிளுக்கு போகட்டுமா அப்படின்னு அங்கிருந்து விலக பார்த்தா. ரங்கநாதன் அதை புரிஞ்சுக்கிட்டு மில்லிகிராம்ல சிரிச்சபடி, சரிம்மா நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னாரு. சொன்னவரு அனிருத் பக்கம் திரும்பினாரு. அவனுக்கும் அந்த பதில தான் சொன்னது மாதிரியே அவனை பார்த்தாரு. உடனே அனிருத் அதை புரிஞ்சுக்கிட்டான். அப்ப நீங்க நம்ப தயாரா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமோதிப்ப கண்கள்ல காமிச்சாரு. ஒரு நல்ல சான்ஸ் போயிடுமோன்னு தோணுது சார். அப்போ ஒன்னு பண்ணு, பேசாம லீவ் போட்டுட்டு உன் பர்சனல் ரிஸ்க்ல நீயே அந்த மலைக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாரு. இந்த வார்த்தைகளை அவன் கொஞ்சம் எதிர்பார்க்கல. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு இழுத்து பேசினா. இங்க பாரு அனிருத், இந்த சித்த சமாச்சாரம், சாமிய சமாச்சாரம்லாம் இப்ப பெரிய கெலி பொருள் ஆயிருச்சு. அவங்களும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஒரு மனுஷனால பறக்க முடியும்னா எல்லா ஏரோப்ளைனையும் எடைக்கு போட வேண்டியதுதான். காரும் பஸ்ஸும் கூட துணி காய போடுறதுக்கும் படுத்து தூங்குறதுக்குன்னு ஆயிடும். இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. சுந்தரகாண்டத்துல அனுமர் பறந்தது கூட ஃபேண்டசியா தான் சார் நாம நினைக்கிறோம். பக்தி காரணமா அதை நோண்டி பார்க்க யாரும் விரும்புறதில்ல. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் காரமா பேச ஆரம்பிச்சான் அனிருத். அப்பன்னா ஒண்ணு பண்ணு, உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஊரை ஏமாத்ததுன்னு அவனுக்கு புத்திமதி சொல்லு. அப்புறம் யாராவது வந்து அவன் முதுகுல டின்ன கட்டிட போறாங்க. ரங்கநாதன் அனிருத்தை பாப்புலர் அப்பளம் மாதிரி பொறிச்சு தள்ளிட்டாரு. அதுக்கு மேல அவனால அங்க நிக்க முடியல. அமைதியா தலையை குனிஞ்சபடியே கேபினை விட்டு வெளியே வந்தா. கேபினுக்கு வெளியில மதுமிதாவை பார்க்க அவ அலட்சியமா உட்காந்துட்டு இருந்தா. அனிருத் அவளை கடந்து போகவும் அவ அடக்கி வச்சிருந்த சிரிப்பை வெளிப்படுத்தினா. அதே சமயம் அனிருத்தோடைய போனுக்கு வினோத் கால் பண்ணினா. அதை எடுத்து அவன் பேசவும் ஆரம்பிச்சான். எதிர்முனையில, அனிருத் சொல்லடா வினோத், இங்க யாரும் இதை நம்ப மாட்டேங்கிறாங்கடா. டேய் உண்மையை சொல்லு, நீ ஒன்னு என்ன வச்சு காமெடி பண்ணலையே. அனிருத் ரொம்ப பாவமா போன்ல வினோத் கிட்ட கேட்டான். டேய் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ,
நான் நேர்ல பார்த்தது சத்தியம், என் வீடியோ நிஜம். ஆனா இது எல்லாருமே பொய்ன்னு நினைக்கணும்னு நானே இதை டூப்புன்ற மாதிரி ஒரு மெசேஜும் போட்டு மன்னிப்பும் கேட்டுட்டேன். அதே சமயம் நான் பார்த்த அந்த சித்தரை நேர்ல போய் பார்த்து பல அதிசய விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் போறேன். குறிப்பா அவருக்கு இரும்பு தங்கமாக்குற விஷயம் தெரியுமா? அவர் மட்டும் அந்த ரகசியத்தை நம்ம கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ வேலை பார்த்துட்டு இருக்க அந்த சேனல்ல ரங்கநாதன் கிட்ட இருந்து எழுதி வாங்கிடலாம். அந்த ஆளுக்கு நீ சம்பளம் கொடுக்கலாம். அப்புறம் அடிக்கடி சொல்லுவியே, யாரவ? மதுமிதாவா? அவளை உள்ள செக்ரட்டரியா ஆக்கி உன்னை விட்டு இங்கேயும் போகாதபடிக்கு பண்ணிடலாம். என்ன சொல்ற? இதை கேட்டதும் அனிருத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. வினோத், நீ இப்போ டாஸ்மாக்ல தானே இருக்க, இப்போ அங்கிருந்து தானே பேசிக்கிட்டு இருக்க. டேய், நான் தெளிவா பேசுறேன்டா. உன்னால நம்ப முடியலன்னா விட்டுரு, நான் தனியாவே போய்க்கிறேன். பாவம் பண்ணாதீங்க, மனுஷனா வாழுங்கன்னு சொன்ன இயேசுவையே சிலுவையில அரைஞ்சது இந்த உலகம். அவரை மட்டுமா கலிலியோ உலகம் உருண்டன்னு சொன்னப்போ அவரை கல்லால தானே அடிச்சாங்க. வினோத் குவாரியில வச்ச வெடியாட்டம் வெடிக்க ஆரம்பிச்சான். அனிருத்தும், போதுண்டா, நான் உன்னை நம்புறேன், சரி எப்ப கிளம்பலான்னு சொல்லு அப்படின்னு ஆர்வமா கேட்டான். அத்தியாயம் 2. சேனல் ஹெட் ரங்கநாதன் முன்னாடி கொஞ்சம் தென்னாவட்டா வந்து நின்னா அனிருத். சார், என் மெயில பாத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் அவரு அவனை ஒரு மாதிரி பார்த்தாரு. ஆனா எந்த பதிலும் சொல்லவே இல்லை. உங்களதான் சார் கேட்டேன். இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்லை. நீ அந்த சிவன்மலைக்கு போக தனியா லீவ் எல்லாம் போட தேவையே இல்லை. சேனலோட செலவுலையே போயிட்டு வா. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நீ விரும்பின மாதிரியே மதுமிதா உன் கூட தான் வரா. இல்ல தப்பா சொல்லிட்டேன், மதுமிதா கூட தான் நீ போற. அது சரி சார், நேத்து வரைக்கும் இந்த விஷயம் ஒரு டுபாக்கூர் விஞ்ஞான போய் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்ன திடீர்னு இப்படி ஒரு மனமாற்றம்? இங்க பாரு அனிருத், நம்மள மாதிரியான மீடியா பீப்புள்ஸ்க்கு ஒபாமாவும் முக்கியம்தான், வீரப்பனும் முக்கியம்தான். சொல்ல போனா உண்மையை விட பொய் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை தோலுரிச்சு பாக்கிறது அதை விட சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதனால அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்றது என்னுடைய சின்ன யூகம். அதனாலதான் உன்னை ரிஸ்க் எடுத்து அங்க அனுப்பி வைக்கிறேன். ரங்கநாதன் ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசினாரு. அவரு சில விஷயங்களை பொடி வச்சு பேசவும் அனிருத்தால அவருக்கு ஒரு பதில உடனே சொல்ல முடியல. ஆனாலும் மதுமிதாவோட மலை பிரதேசத்துக்கு போக போறோம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு தென்னிலவுக்கு ஒத்திகி பார்த்த மாதிரி அவன் மனசுக்கு தோண ஆரம்பிச்சது. அதே சமயம் போன் ஒலிக்கவும் ஆரம்பிச்சது. அனிருத்துடைய ரிங்டோனா வச்சிருந்த பாட்டு பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய், நீ பாதி தின்று தந்தால் ₹1,00,000 அப்படின்னு ஒரு பழைய பாட்டு ஓடிச்சு. அதை கேட்டதும் தலையில அடிச்சுக்கிட்டாரு ரங்கநாதன். வந்த போன் காலோட எதிர்முனையில வினோத், மாப்பிள்ள கார் ரெடி பண்ணிட்டேன்டா, இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வழியா சேலம் போய் சேலத்துல இருந்து ராசிபுரத்துல காலப்பநாயக்கம்பட்டி வழியா மலை ஏறுறோம். நாளைக்கு காலையில 10 மணிக்கெல்லாம் அந்த ஸ்பாட்ல இருப்போம். மேல அகாமடேஷன் ஏற்பாடு பண்ணிட்டேன்பா. ரூமை புக் பண்ணா அந்த லாட்ஜை பாத்துக்கிறவன் கேக்குறான், என்ன சார் பறக்கிற சித்தரையா பார்க்க வரீங்க அப்படின்னு. வினோத் இந்த வார்த்தையை சொன்னதும் ஆச்சரியப்பட்டு போய், அப்படியா அப்படின்னு கேட்டான். ஆமா மாப்பிள்ள, அநேகமா நம்மளை போல ஒரு கூட்டமே வந்திருக்குமோன்னு எனக்கு ஒரே பயமா இருக்கு. கரெக்டரா? இங்க என்னோட சீஃப் ரங்கநாதன் கூட அவருடைய சேனல் செலவுலையே போயிட்டு வந்துரு அப்படின்னு என்ன சொல்லிட்டாரு. இதை நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. அப்படியா? அப்படின்னா உன்னோட ஜூலியட்டையும் கூட ஒட்டி விட்டுருப்பாரு. அதுவும் கரெக்ட் தான்டா. இந்த ட்ரிப்ல நான் யாரு எப்படிப்பட்டவன்றது அவளுக்கு நான் காட்டியே தீரணும்னு முடிவே பண்ணியிருக்கேன். அதுக்கு எதுக்குடா சிவன் கொண்ட மலை வரைக்கும் போய்கிட்டு? நீ ரூம்ல தனியா இருக்கும் போது ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பினா அவ பார்த்துட்டு போறா. கூடவே மறக்காம ஹைட்டையும் வெயிட்டையும் கொஞ்சம் இண்டிகேட் பண்ணிடு என்ன. வினோத் கிண்டலா பேசவும் அனிருத் பொய் கோபத்தோட, உனக்கு என்ன சந்தானம் நினைப்பா? நீ மட்டும் ஒன்னு எஸ்கே நினைச்சிக்கலாம், நாங்க சந்தானமா இருக்க கூடாதாக்கம். எப்பா போதும்பா, இது ஒரு நல்ல அசைன்மெண்ட். அந்த சித்தரை பார்த்து வீடியோ எடுக்கிறது ஒரு பக்கம், நீ சொன்ன மாதிரியே அவர் காலில் விழுந்து அவருக்கு தெரிஞ்ச வித்தைகளை ஒன்னையாவது நம்ம கத்துக்கணும்ன்றது 2வது விஷயம். அவர் மட்டும் நமக்கு தங்கம் செய்யக்கூடிய இந்த ரசவாத வித்தையை கத்து கொடுத்துட்டாருன்னா அவருக்கு ஒரு பெரிய ஆசிரமத்தையே கட்டி உலகம் புற கிளைகளையும் உருவாக்கிடலாம். என்ன சொல்ற? நீ எங்கேயோ போயிட்டடா, உன் ஆசைப்படி எல்லாம் நடக்கணும் தான் அந்த வீடியோவை ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு எல்லாத்துலேயும் அது ஒரு பொய்யான வீடியோன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு போட்டியா வேற எவனும் வந்துடக்கூடாது பாரு. சரி, அப்போ நீ எந்த காரையும் எடுக்க வேணாம், எங்க கூட சேனல் எம்பளத்தோட உள்ள எங்க கார்லயே வந்துரு. வழியில டோல்கேட் தொல்லையும் இருக்காது, சல்லுன்னு போயிட்டு வந்துடலாம். என் வழிக்கு நீ வருவன்னு பார்த்தா உன் வழிக்கு என்ன இருக்கிறேடா.
என்னால முடியாது. வினோத், முடிவா என்னதான்டா சொல்ற? என் கூட நீ வரதா இருந்தா வா, உன் கூடலாம் நான் வர முடியாது. சரி, நானும் மதுமிதாவும் போனா? போய் நல்லா டூயட் பாடு, மரம் செடி கொடியை எல்லாத்தையும் வீடியோ எடு. சித்தரை பார்க்கணும்னா நான் வரணும். எந்த நேரத்துல எந்த இடத்துக்கு போகணும்னு எல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும். வினோத் கொஞ்சம் கெத்தா பேசினா. ஏன், நீ அனுப்பின வீடியோ வச்சு எதுவும் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? போன வைடா, இனி உன் கூட நான் பேசுறதா இல்ல சொன்ன வினோத் சட்டுன்னு போனை வச்சுட்டான். இந்த பக்கம் இருந்த அனிருத் முகத்துல ஒரு பெரிய ஏமாற்றம். யோசனையோடையே தன்னுடைய கேபின் நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டான். போற போக்குல மதுமிதா கேபின் பக்கம் ஒரு பார்வை வீச அவளும் மவுஸோட விளையாடிக்கிட்டு இருந்தா. தலையில மல்லிகைப்பூ வச்சிருந்தா. அத பாக்குறதுக்கே ரொம்ப அலாதியா இருந்துச்சு. பார்வையாலேயே அவளை விழுங்க ஆரம்பிச்சுட்டான். சட்டுன்னு நிமிந்து பார்த்தா மதுமிதா. அனிருத் மனசுக்குள்ள மழையே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவ ரொம்ப சாதாரணமா எப்ப கிளம்புறோம் அப்படின்னு கேட்டா. இத அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அப்படின்னு கேட்டான். முதல்ல உள்ள வாங்க அப்படின்னு அவனுடைய கேபின்குள்ள வரவும் சொன்னான். இவனால நம்பவே முடியல. என்னையா, நீங்க தானே அனிருத்து? ஆமா. அப்போ உங்களை தான், வந்து உள்ள உட்காருங்க அப்படின்னு சொன்னான். உள்ள போனவன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியபடியே சேர்ல உட்கார்ந்தான். சார் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. ஆமா, என் கூட நீங்க வரத நினைக்க வேண்டாம், நான் உங்க கூட தான் வரதாகவே இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவனால நம்பவே முடியல. நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு தடுமாற்றத்தோட கேட்டான். இதுக்கு எதுக்கு இத்தனை தடுமாற்றம்? நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன் அப்படின்னு சட்டன்னு கேட்டுட்டான் மதுமிதா. இதுக்கு பதில் சொல்ல முடியாம, ஐயோ இன்னும் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு தடுமாற்றம். ப்ளீஸ், என்ன சமந்தா நந்திதான்னு எந்த நடிகையோடையும் ஒப்பிட்டு பேசிடாதீங்க. என் வரையில நீங்க கூட தான் நல்ல அழகு. அதுக்காக உங்களை ஜெயரவி கூடயும் தனுஷ் கூட எல்லாம் ஒப்பிட்டு பேச மாட்டேன். மது, நீ ஏன் இப்படி பேசுற? நம்ம அசைன்மெண்ட் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிட்டா இதை விட நான் அதிகமா பேசுவேன். அது நிச்சயமா நடக்கும் மது, நீங்க கவலையே படாதீங்க. ஆனா வினோத் திடீர்னு உங்க சேனல் டிஆர்பிக்கு நான் தான் கிடைச்சனான்னு என்னென்னவோ பேசிட்டான் தெரியுமா உனக்கு அப்படின்னு ரொம்ப உரிமையோட சட்டுன்னு பேச ஆரம்பிச்சான் அனிருத். எங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசி பார்க்கறேன். மதுமிதா வினோத் கிட்ட பேசுறதுக்கு முன் வந்தா. ஆனா இல்ல நீங்க பேச வேணாம். ஒருவேளை அவன் உங்களை அலட்சியப்படுத்திட்டான்னா அதை என்னால் தாங்க முடியாது மது, வேண்டாம் அப்படின்னு மறுத்தான் அனிருத். அப்படிலாம் எதுவும் அவமானப்படுத்த மாட்டாரு, நீங்க கால் பண்ணுங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். அவரும் கூட வந்தா நமக்கும் துணையா தானே இருக்கும், வேலை கொஞ்சம் சுலபமா முடியும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தான் நீங்க இருக்கீங்களே அப்படின்னு மதுமிதா செமையா அல்வா கிண்ட ஆரம்பிச்சா. மதுமிதா இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு வினோத்துக்கு போன் பண்ணனா எப்படி? அனிருத்தும் வினோத்துக்கு போன் பண்ணா. போனை எடுத்ததும், தெரியும்டா நீ திரும்ப வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே அதகாலமா பேச ஆரம்பிச்சான். ஆனா நான் மது பேசுறேன், எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், மது நீயா? நானு அனிருத்ல நினைச்சேன். அனிருத் இல்லாங்க அப்படின்னு கேட்டான் வினோத். ஏன் இல்லாம, எனக்கு இதுல தான் உட்காந்துருக்காரு, அதுவும் ரஜினி மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? ஆமாண்ணா, அப்படி என்னதான் உங்களுக்கு அவர் மேல கோபம்? ஏன் அவரை போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மதுவோட அப்ரோச் ரங்கநாதன் சொன்ன மாதிரியே செம ஸ்மார்ட்டா இருந்துச்சு. மறுபுறம் வினோத்தும் விழ ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல மது, ஆமா நீ எப்படி அவன் போன்ல இருந்து அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான். உடனே மதுமிதா, ஏன் அவர் போன்ல இருந்து நான் பேசக்கூடாதா? ரொம்ப உரிமையோட பேச ஆரம்பிச்சிருந்தா மது. ஒரு சித்திரை நீங்க தரிசனம் பண்ணிருக்கீங்களே, என்ன ஒரு ஜாதகம் உங்க ஜாதகம்? ஐயோ மது, அது சும்மா புருடா. பேஸ்புக்ல நான் போட்டிருந்த வீடியோவுக்கு நானே சாரியும் சொல்லியிருந்தேனே. ஆனா நான் ரொம்ப உணர்வுபூர்வமா பேசிட்டு இருக்கேன், என்கிட்ட நீங்க போய் சொல்லணுமா என்ன? நீ என்ன சொல்ற? அப்போ அது நிஜம் நீயும் நம்புறியா? என்னன்னா நீங்க நிஜத்தை நிஜம்னு நம்பாம பொய்ன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? நானும் ஒன்னும் சேனலுக்காக அவரை பார்க்க வரல. பர்சனலா எனக்கு ஒரு ஆர்வமும் விருப்பமும் இருக்கு. எப்படியாவது அவரை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதனாலதான் நான் வரேன்னு சொன்னேன். ரங்கநாதன் சொல்லி கொடுத்த மாதிரியே உருகி வினோத் கிட்டையும் பேசினா. முடிவுல எதிர்பார்த்த மாதிரியே வினோத்தும் சரண்டர் ஆயிட்டான். மது, உண்மையிலே சொல்றமா, இந்த விஷயத்துல நீ இவ்வளவு ஆர்வத்தோட இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை தெரியுமா? அதே சமயம் நாம பார்க்க போற சித்து தரிசனத்தை உன்னோட சேனல்ல கொடுத்து காசாக்கிடக்கூடாது. ஒருவேளை அது எங்க சமூக கடமைன்னு அவங்க சொன்னா எனக்கு நான் கேட்கிற அமௌண்ட்டை நீ வாங்கி கொடுத்துடணும், ஓகேவா? அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணிடுவோம். சரிம்மா, உனக்காக நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா,
உன் சேனலுக்கு நம்ம போயிட்டு வர விஷயம் வரைக்கும் எதுவுமே தெரியக்கூடாது. ஓகேண்ணா, அப்புறம் நீங்க 2 பேரும் என்னோட கார்ல என் கூட வரீங்க, சரியா? சரிண்ணா. அவ போனை கட் பண்ணிட்டு நிமிர்ந்தா. அனிருத் பிரமிப்புல இருந்தான். மெல்லிய குரல்ல என்ன சொன்னா? சரின்னு சொல்லிட்டானா அப்படின்னு கேட்டான். உங்க ஃப்ரெண்டு என்ன பவர் ஸ்டாரா என்ன? சூப்பர் ஸ்டார் ஆச்சே, அவர் கூட தான் நாம போறோம் அப்படின்னு கிண்டலா சொன்னான். மது, உண்மையாவே சொல்றேன், நீ பயங்கரமான ஆளு. அவனை வார்த்தைகளாலேயே கட்டி போட்டுட்டியே. பதிலுக்கு அவனை மட்டும்தானா அப்படின்னு கேள்வியோட சன்னமா சிரிக்கவும் செஞ்சா. ரங்கநாதனுடைய கேபின் உள்ள சிரிச்சபடி நுழைஞ்சா மதுமிதா. பேசின அவ்வளவையும் கேட்டேன். செல்போனை ஆன்ல வச்சு உன் வேலையை சுலபமாக்கிட்டேன். நிஜமாவே சொல்றேன், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு மது. இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அதிசயமா அவர் நெற்றியில குங்கும தீற்றல் தெரிஞ்சது. மது, ஒரு பக்கம் பொய்ய நினைக்கிறோமேன்னு கொஞ்சம் வருத்தமாவும் இருந்துச்சு சார். அந்த சித்தருடைய சமாச்சாரம் உண்மைதான்னு நீங்க அழுத்தமா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அந்த 2 பேரையும் நான் பேசியே ஏமாத்தினேன். எதை வச்சு உண்மைதான் நீங்க சொன்னீங்க? இதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கும் போது அப்புறமா சொல்றேன்னு சொன்னீங்களே, இப்பவாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்ல, ஏன் கேக்குறேன்னா, எப்பவுமே இல்லாம நெத்தியில கொஞ்சம் குங்கும தீற்றல் வர தெரியுது. மதுமிதா பவ்யமா கேட்கவும் அவர் சொல்ல தொடங்கினாரு. அந்த சித்தர் என் கனவுல வந்தாரு மது. என் நெற்றியில குங்குமம் போல எதையோ பூசி விட்டாரு. எனக்கும் சட்டுன்னு கனவு கலைஞ்சிருச்சு. அவர் சொல்லவும் மதுமிதாவோட முகம் பெருசா மாற தொடங்குச்சு. ரங்கநாதன் கூர்மையா பார்த்தாரு. மதுமிதாவும் பதிலுக்கு பார்த்தா. இப்போ என் நெற்றியில பாக்குறிய குங்குமம் மாதிரியா ஒரு நாமம்? ரங்கநாதன் சொன்ன பிறகுதான் அவளும் அதை அழுத்தமா உன்னிப்பா பார்த்தா. இது கனவுல அவர் வச்சதுதான். கண் விழிச்சு பார்த்தா எனக்கு நெத்தியில இது இருக்கு. அது மட்டும் இல்ல, முகம் கழுவும் போதும் குளிக்கும் போது கூட இது போகவே இல்லை அப்படின்னு சொன்னவரு தன்னோட கர்ச்சிப்பை எடுத்து அழுத்தமா நெத்திய தொடச்சு காட்டினாரு. நெற்றியில இருந்து அந்த குங்கும தீற்றல் போகவே இல்லை. பிறகு டேபிள் இருந்த தண்ணீர்ல இருந்து கைகளை நினைச்சுக்கிட்டு அதை தேய்ச்சும் காட்டினாரு. அப்பவும் அந்த தீற்றல் போகவே இல்லை. மதுமிதா தன்னுடைய வாழ்நாள முதல் முறையா ஒரு அமானுஷ அனுபவத்தை கண்கூடா நேரா பார்த்தா. அத்தியாயம் 3. திருன்னு விழிக்க ஆரம்பிச்சுட்டா மதுமிதா. அத குறுகுறுப்போட பார்த்தாரு ரங்கநாதன். என்னம்மா, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு குழப்பமா இருக்குல்ல? ஆமா சார், அதுக்கு பேர் தான் அமானுஷ்யம். என்ன சார் நீங்க அமானுஷ்யம் அது இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே? உங்க நெற்றில இருக்கக்கூடிய குங்குமம் பச்சை குத்துற வகையை சேர்ந்ததா கூட இருக்கலாம் இல்லையா? யாராவது நீங்க தூங்கும் போது கூட வந்து தடை விட்டுருக்கலாம் இல்லையா? இருக்கலாமா? ஆனா அது எப்படி கனவுலையும் கனெக்ட் ஆக முடியும்? ஓ, அப்படி ஒரு லாஜிக் இருக்கா அப்படின்னு வியந்து போனா மதுமிதா. இங்க பாரு மதுமிதா, உன்னுடைய அறிவியல் பலம் அவ்வளவையும் அந்த சிவன் மலையில இருக்காரு சித்தர், அவர்கிட்ட காட்டு. இது டுபாக்கூர் விஷயமா இல்ல மனுஷ அறிவுக்கு பிடிபடாத அதிசயமானு ஒரு கை பார்க்காம விடாத அப்படின்னு சொல்லி மதுமிதாவை நல்லா உருவேத்திக்கிட்டு இருந்தாரு ரங்கநாதன். ஏன் சார், நீங்களும் எங்க கூட வரக்கூடாதா? இந்த கேள்விய மதுமிதா கிட்ட இருந்து ரங்கநாதன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ கேட்டதும் நானா அப்படின்னு அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆமா சார், நீங்களே தான். நெத்தியில அழியாதபடிக்கு பொட்டு வச்சு விட்டது உங்களுக்கு தானே? அப்படி பார்த்தா அந்த சித்தருக்கு உங்க மேல ஒரு தனி கரிசனம் இருக்குன்னு தானே சார் அர்த்தம் அப்படின்னு மறுபடியும் வெடுக்கன்னு கேட்டா. அப்கோர்ஸ், ஆனா நான் வந்தா இங்க ஆபீஸை யாருமா பாத்துக்கிறது? இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? அப்புறம் நான் பதில் சொன்னா உங்களுக்கு வருத்தம் தான் ஏற்படும். நீங்க பேங்காக் போனீங்கல்ல, அப்ப யார் சார் ஆபீஸை பாத்துக்கிட்டாங்க? அடுத்தடுத்த சரமாரான கேள்விகளை மதுமிதா கேட்க ஆரம்பிச்சதும், போதுமா போதும், நீ ஓவர் ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வந்த அந்த வினோத் கூட நீங்க எப்படி போக முடியும்? அவன் எதுக்கு சார், நம்ம தனியாவே போகலாமே. இல்ல மதுமிதா, அந்த வினோத் தான் இந்த விஷயத்துல தூண்டில் புழு. அவன் மூலமா தான் இந்த சித்தர் விஷயம் பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. அவன் கூட போறது நம்ம தேடல குறைக்கும். வாஸ்தவம் தான் சார். நாங்க வேணா முன்னாடி போறோம், நீங்க ஓசப்படாம எங்களுக்கு பின்னாடி வந்து சேருங்க. சரிம்மா, நான் முயற்சி பண்றேன் சார். கட்டாயம் வரீங்க, உத்தரவா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பினா மதுமிதா. அவர் நெற்றி போட்ட மறுபடியும் தேய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கொல்லிமலை பாக்கிறதுக்கே பச்சை பசேல் இருந்தது. சோப்பு நுரை போல அங்கங்க குமிழ் மாதிரி மேகங்கள், கனமான குளிர்காற்று. அந்த காத்துல காது மடல்கள்லாம் ரொம்பவே ஜில்லிட்டு போயிருந்தது. காரை விட்டு இறங்கினா அனிருத். உடம்ப கொஞ்சம் இறுக்கிக்கிட்டான். ஒரு பெருமூச்சு விட்டபடி, ஏனோ தெரியல, சென்னை வெயில மட்டும் நினைக்காம இருக்கவே முடியல அப்படின்னு சொன்னான். மறுபக்கத்துல இருந்து மதுமிதாவும் வினோத்தும் கூட கதவை திறந்துகிட்டு இறங்கினாங்க. இறங்கி நாலாபுறமும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு விடுதி. அந்த விடுதியுடைய முகப்பு பகுதியில மஞ்சள் சாமந்தியும் ரோஜாக்களும்
அழகா பூத்து குலுங்கிட்டு இருந்தது. பாக்குறதுக்கே ரொம்ப இதமாவும் இருந்தது. அதன் பிறகு உள்ள போனவங்க சூட்கேஸை வச்சுட்டு வெந்நீர்ல குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க. அங்க நல்ல கூட்டம். அங்க வந்திருந்த அத்தனை பேரும் தங்கள மாதிரியே அந்த பறக்கும் சித்தரை பார்க்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு அனிருத்துக்கு தோணுச்சு. மதுமிதாவுக்கு நல்ல பசி. சாம்பாரையும் இட்லியும் சேர்த்து ஒரு புடி பிடிச்சுக்கிட்டு இருந்தா. வினோத் கூடவே இருக்கிறதுனால அனிருத்தால அவகிட்ட காதலோட பேசவே முடியல. அந்த சமயம் வினோத்தோட நெற்றியில குங்கும தீற்றல் தெரிஞ்சுது. மது, சீக்கிரம் சாப்பிட்டு முடி, நம்ம புறப்படலாம். வினோதனா, ரூம்ல வீடியோ கேமரா லேட்டஸ்ட் வெர்ஷன் என்கிட்ட இருக்கு. அதுல எடிட்டிங்க கூட கேமரா வியூ ஃபைண்டர்லயே பண்ணி முடிச்சிட முடியும். அதை போய் நான் கொண்டு வரட்டுமா? மது, நீ உன் சேனலை மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுற. முதல்ல அதை மறந்துரு. வாஸ்தவத்துல நம்ம 3 பேரும் இப்போ அந்த சித்தரோட சிஷ்யர்கள். சித்தருக்கு இந்த படம் பிடிக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்போ நீங்க ஏன் உங்க செல்போன்ல படம் பிடிச்சீங்க? குதர்க்கமா கேட்டா. மது, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பி. அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்க தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். என்னது, மன்னிப்பு கேட்க போறீங்களா? ஆமா, சித்தர் சாமி என் கனவுல வந்தாரு. உலகத்தோட பார்வைக்கு நீ என்னை வெளிப்படுத்திட்ட. ஒன்னாலதான் நான் இப்போ கூடு விட்டு கூடு பாய போறேன். வந்து மன்னிப்பு கேளுன்னு கனவுல சொன்னாரு. அப்போ அவர் வச்சு விட்ட பொட்டு தான் இது அப்படின்னு சொல்லி நெற்றியை காட்டினா வினோத். வினோத், இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? நாம கார்ல ஒன்னா வரும்போது கூட இதை பத்தி நீ எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்லடா, இது கார்ல வரும்போது நடக்கல. நாம ரூமுக்கு போன பிறகு நீ பாத்ரூமுக்கு போனல, அப்போ நான் ஒரு குட்டி கோழி தூக்கம் போட்டேன். அப்பதான்டா அந்த கனவும் வந்துச்சு. நெற்றியில குங்கும தீற்றலும் வந்துச்சு. கண்ணாடியில பார்த்தப்பதான் அந்த பொட்டு இருக்கிறது எனக்கே தெரிஞ்சது. ஓ, அப்ப நாம இங்க வந்தது அவருக்கு தெரிஞ்சிருச்சா? அப்படிதான்டா நினைக்கிறேன். அண்ணா, அப்ப நாம இப்பவே கிளம்பலாமா? இப்ப இல்ல, இப்ப நாம ரூமுக்கு போறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். சரியா 12 மணிக்கு இங்கிருந்து புறப்படுறோம். போகும்போது காலில் செருப்பு போடக்கூடாது. கையில எந்த விதமான கருவிகளும் இருக்கக்கூடாது. அதே போல நம்ம உடையில கருப்பு நிறம் இருக்கவே கூடாது. எதனால இப்படி தெரியாது, எல்லாம் அந்த மயில்சாமி சித்தருடைய உத்தரவு. என்னது, அவர் பேர் மயில்சாமியா? ஆமா, இந்த மயில்சாமி பேச்ச மீறினா பாழ்பட்டு போவீங்கன்னு கனவுல வந்தப்போ சொன்னாரு. ஏண்டா வினோத், நீ ஒரு 10 நிமிஷம் தூங்கிருப்பியாடா? எதுக்குடா அப்படி கேக்குற? இல்ல, 10 நிமிஷத்துல இவ்வளோ மெசேஜுமா சொன்னாரு? மலைப்பா இருக்கே, கிண்டல் பண்ணாதா நிரோத்? இதோ இங்க இருக்காங்கல்ல சில பேர், அவங்க மூலியமா கூட அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். டேய், கிண்டல்லாம் பண்ணல. இன்னும் என்னெல்லாம் சொன்னாரு? அவ்வளவுதானா? அவ்வளவுதான்டா சொன்னாரு. அவரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்க முடியாதா? அப்போ முதல்ல நம்ம சந்திக்கலாம். சந்திச்ச பிறகு நமக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். நீ வேணா பாரு, இந்த உலகத்துக்கும் அந்த அனுபவத்துக்கும் சம்பந்தமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். வினோத் கொஞ்சம் அழுத்தமா அந்த வார்த்தைகளை சொன்னான். 3 பேருக்குமே தனித்தனி அறை. மதுமிதா தான் அறைக்குள்ள போய் கதவு தாழ் போட்டுக்கிட்டு ரிலாக்ஸா கட்டில உட்கார்ந்தா. அதே சமயம் ரங்கநாதன் அவளுக்கு கால் பண்ணினாரு. போனை எடுத்து குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னா. என்னம்மா, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கா? நல்லா போய்கிட்டு இருக்கு சார். 12 மணிக்கு உச்சி பொழுதுல நாங்க கிளம்புறோம். செருப்பு போட்டுக்காம, உடையில கருப்பு நிறம் இல்லாம, செல்போன் கேமரான்னு எந்த கருவியும் இல்லாம அவரை நாங்க பார்க்க போறோம். இதுக்கு போகவே தேவையில்லையாமா? எதிர்முனையில ரங்கநாதன் கொஞ்சம் குதர்க்கமா தான் பேசினாரு. நீங்க இப்படிதான் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும் சார். சார், ஒரு முக்கியமான விஷயம். இங்க வினோத்துக்கும் உங்களுக்கு கனவுல வந்த மாதிரியே அந்த சித்தர் கனவுலையும் வந்திருக்காரு. சில கண்டிஷனையும் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா. அதை கேட்டது அவரு, ஆச்சரியமா இருக்கேம்மா. இதுல என்ன சார் ஆச்சரியம்? இன்னுமா உங்களுக்கு புரியல? நானும் அனிருத்தும் எதையும் ரெக்கார்ட் பண்றத வினோத் விரும்பல. அவன் சொன்னா நாங்க அதை கேட்க மாட்டோம். அதனால சித்தர் சொன்னதா எங்ககிட்ட சொல்லிட்டான். அதுக்கு உங்க கனவுல அவர் வந்தாங்கிறதையும் வினோத் அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான்னு தோணுது. ஆனா கனவுல வந்ததெல்லாம் போய் அது என்னங்களோட கசிவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கும் உங்களை மாதிரியே நெற்றியில குங்கும தீற்றல் இருக்கு. மதுமிதா சொன்னதும், ஓ, விஷயம் அப்படி போகுதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு. கவலைப்படாதீங்க சார், நான் செல்போன் எடுத்துக்கிட்டு தான் போறேன். ஃபுல் சார்ஜில் இருக்கு. 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன். போற இடத்துல டவர் சிக்னல் கிடைச்சதுன்னா நான் உங்களை அப்போவே பேசுவேன். இல்லைன்னா நான் ஃபோன் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏமா, அனிருத் ஒன்னும் ஒன்னு தொந்தரவு பண்ணலையே? அப்படி ஒன்னும் பெருசா பண்ணல சார். கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது தூங்குற மாதிரி என் தோல்ல வந்து விழுந்தான். தள்ளி விட்டேன். பிறகு சாரின்னு சொல்லிட்டான். ஓஹோ, அப்படி போகுதா விஷயம்? ஆனா ஒண்ணுமா, இந்த காலத்து பசங்களெல்லாம் திருத்தவே முடியாதுமா. சரிங்க சார், அவனை விடுங்க. எனக்கும் சமயத்துல பொழுது போக வேண்டாமா அப்படின்னு சிரிச்சா. இதை கேட்டதும் ரங்கநாதன் வாய் பழந்துட்டா. மணி சரியா 12.
பாத யாத்திரைக்கு போற மாதிரி 3 பேரும் புறப்பட்டாங்க. செருப்பு இல்லாம வேகமா நடக்க முடியாத ஒரு சூழல். அங்கங்க மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. ஆக்சிஜன் குறைபாடு காரணமா வேகமா மார்பு துடிச்சது. வினோத், நம்ம சரியான திசையில் தான் போயிட்டு இருக்கோமாடா அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டான் அனிருத். வினோத் திரும்பி பார்த்து முறைச்சான். ஏய், தப்பா எடுத்துக்காதடா. நல்ல வேலை நம்மள மாதிரியே யாரும் அவரை பார்க்க வரல. ஒருவேளை இதெல்லாம் பொய்ன்னு நீ சொன்னதே எல்லாம் நம்பிட்டாங்க போல இருக்கே. அனிருத்தோட இந்த பதிலை கேட்டதும் வினோத் வாயை மூடிக்கிட்டு சும்மா வா அப்படின்ற மாதிரி சைகையை காட்டினான். மது கூர்மைய கவனிச்சுக்கிட்டே வந்தா. இடுப்பு மடிப்புல செல்போனை ஆஃப் பண்ணி மறைச்சு வச்சிருந்தா. வினோத் அவ்வப்போது அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டான். எதிரில் சில பேரு அன்னாசி பலாப்பழங்களை தலையில சுமந்தபடி வந்துகிட்டு இருந்தாங்க. 3 பேரையும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டும் போனாங்க. சில பேர் அதுல இந்த பக்கமா எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சிவன் மலைக்கு போறோம் அப்படின்னு சொன்னதும், ஐயோ அங்கேயா, ஏங்க என்னாச்சு? அந்த பகுதியில கரடியோட நடமாட்டம் அதிகமா இருக்கு. இதனால அந்த பகுதியில ஃபாரஸ்ட் ஆபீசருங்க எப்பவுமே ஆயுதத்தோட தான் இருப்பாங்க. சமயத்துல வெடிகளை வெடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, நீங்க என்ன கையை வீசிக்கிட்டு போறீங்க அப்படின்னு சில பேர் பயமுறுத்துற மாதிரியும் பேசினாங்க. யாரு பேசினதுக்கும் வினோத் பதிலே சொல்லல. ஒரு சிலர் அவங்களாவே யூகிச்சுட்டு, ஓ சித்தர் சாமி வர சொன்னாராக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்ட ஒரு நபர்கிட்ட மதுமிதா ரொம்ப கூர்மையா அவனை பார்த்துட்டு, நீங்க இந்த சாமியாரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டா. எப்பவாச்சும் கண்ணில் படுவாருங்க. மேலுக்கு முடியாதவங்க அந்த பக்கம் போனாங்கன்னா அவராவே அவங்கள கூப்பிட்டு தலையில கைய வச்சு முகத்துல ஊதி விடுவாரு. நிக்காத கக்குவான் இருமல் கூட பொசுக்குன்னு நின்னுரும். அவ்வளவுதானா? அவர் கூட நீங்க பேச மாட்டீங்களா? மது மேலும் கேட்டா. அவரை பார்க்கும் போது எதுவுமே தோணாதுங்க. அவர் அங்கிருந்து போன பிறகுதான் நம்ம மனசுக்குள்ள 1000 கேள்விகள் தோணும். அப்படியா? அவர் இருக்க இடம் உங்களுக்கு தெரியுமா? இந்த மலை பூரா அவர் இருக்க இடம்தான். எந்த இடத்தன்னு நான் சொல்ல? ஆமா, அவர் பறப்பாராமே. அடுத்த கேள்வியை கேட்டா. பறக்கிறதா? நான் பார்த்தது இல்லைங்களே. ஆனா அவரு தண்ணி மேல நடந்து நான் ஒரு முறை பார்த்துருக்கேன். எங்க கூட ஒருத்தர் இருந்தான். அவன் மரத்துக்கு மேல ஏறும்போது தற்செயலா அங்க இருந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவனுக்கு மண்டை உடைஞ்சி சாகவே போயிட்டானா பாத்துக்கோங்களேன். சாமி வந்து அவனை காப்பாத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த நபர் சித்தரை பத்தி ரொம்ப உயர்வா பேசினா. வந்த இடத்துல தன்னோட இன்டர்வியூ வேலையை ஆரம்பிச்சுட்டான் மதுமிதா. இதனால வினோத்துக்கு அது மேலும் எரிச்சலை உண்டாக்குச்சு. மது, கொஞ்சம் வாய மூடுறியா? அவர் எதுவும் பேசாம வரணும்னு சொல்லியிருக்காரு, நான் சொன்னா இல்லையா? அதை ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு கத்தவே ஆரம்பிச்சுட்டான். மதுவுக்கு அவன் மேல சரியான கோபம். ஆனா வெளியில காட்டிக்கல. இவன் ரொம்ப செயற்கையா நடந்துக்கிறானோ அப்படின்னு தோணுச்சு. சட்டுன்னு இறுக்கி போனவளா எதுவுமே பேசாம வினோத்தை பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சா. மதுமிதா பேசி விஷயத்தை வாங்கின அந்த நபர், இங்க பாருங்க, நீங்க சும்மா போனீங்கன்னா மூச்சு வாங்க தான் செய்யும். சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே போங்க. அப்பதான் போற வழி எவ்வளவு கடினமா இருந்தாலும் உங்களுக்கு சங்கடம் தெரியாது. மதுவுக்குள்ள ஒரு நம்பிக்கை துளிர்க்க ஆரம்பிச்சது. சித்தர்கள் அப்படின்ற புரியாத சமாச்சாரம் புரியக்கூடும் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. பக்கத்திலேயே உயரமான மரங்கள், அதோடைய பேர் கூட அவளுக்கு தெரியல. அப்போ ஒரு மரத்துடைய பருத்த கிளைக்கு மேல பத்மாசன கோலத்துல ஒரு சித்தர் உட்காந்துட்டு இருந்தாரு. மரத்துக்கு கீழே 3 பேரும் நடந்து வர்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு கண்ணை திறக்காமலேயே ரொம்ப ரொம்ப சன்னமா சிரிச்சாரு. அத்தியாயம் 4. மரத்துக்கு மேல உட்காந்துட்டு இருந்த அவரை அவங்க 3 பேரும் பார்க்கவே இல்லை. பார்க்க வழியும் இல்லை. ஆனா அவரு கூர்மையா கண்களை திறந்து பார்த்தாரு. இடுப்புல அடுப்படி சமயக்காரங்க அணிஞ்சிருக்கிற மாதிரி ரொம்ப அழுக்கான வேட்டி ஒண்ணு அணிஞ்சிருந்தாரு. முடி வெட்டுறத பத்தி மறந்து போயிருப்பாரு போல. எண்ண முடியாத அளவுக்கு தலையிலையும் தாடையிலையும் புதர் போல முடி மண்டி கடந்தது. அவரு மேல இருந்து பார்த்துட்டு இருக்கும் போது அனிருத், வினோத், மதுமிதா இவங்க 3 பேருக்கு எதிர் திசையில ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒருத்தர் ஒரு வாட்சரோட நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரை பார்த்ததும் 3 பேரும் தேங்கி நின்னுட்டாங்க. அந்த ஆபீசர் காக்கி உடுப்பும் கழுத்துல மஃப்ளரும் இடுப்புல பெல்ட்டும் அதுல அடங்கியிருந்த துப்பாக்கின்னு அவர் சொல்லாமலே அவர் யாருன்றத அவங்க 3 பேருக்கும் புரிய வச்சிருச்சு. அவர் பார்வையே யார் நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கற மாதிரி இருந்துச்சு. வினோத் எதுவுமே கேட்காமலேயே அவனாவே முன் வந்து, சார் நாங்க சென்னையில இருந்து வரோம் அப்படின்னு ஆரம்பிச்சான். இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவன் பேரு அனிருத், இவ பேரு மதுமிதா அப்படின்னு சொன்னதும், ஹலோ சார், நான் ஒரு டெலிவிஷன் சேனல்ல கிரியேட்டிவ் செக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியபடியே என்னோட விசிட்டிங் கார்டை எடுத்து அவர்கிட்ட நீட்டினா. ஓ, நீங்க மீடியா குரூப்பா அப்படின்னு அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி ஒரு மூலையில விரல்களால சுண்டவும் செஞ்சாரு. எஸ் சார், உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
என்னம்மா பேட்டியா? என் பேரு விக்ரமன், ஃபாரஸ்ட் ஆபீசர். இவரு வாட்சர் கோவிந்தசாமி. மது பேச ஆரம்பிச்சதும் அவரும் பேச ஆரம்பிச்சுட்டாரு. வினோத் வெறுத்து போயிட்டான். குறுக்கிட்டு, மது நமக்கு நேரமாச்சு, நம்ம போகலாமா? சார் மன்னிக்கணும் சார் அப்படின்னு அவங்க பேச்ச துண்டிக்க ஆரம்பிச்சான். அடுத்து என்ன பேசுறதுன்னு மதுவுக்கு புரியல. நெல்லி ஆரம்பிச்சுட்டா. என்னது நேரமாச்சா? அப்போ இந்த பக்கமா யாராவது பார்க்க போறீங்களா என்ன? எனக்கு தெரிஞ்சு இந்த பகுதியில ஒரு குடிசை கூட கிடையாதே. தெரியும் சார், நாங்க ஈவினிங் இருட்டுறதுக்குள்ள ஒரு 5 மைல் தூரமாவது போயிட்டு திரும்பி வந்தாகணும். இங்கதான் 5:30 மணிக்கு இருட்ட ஆரம்பிச்சிருமே, அதனாலதான் சார் அப்படி சொன்னேன் அப்படின்னு சமாளிச்சான். ஓ அப்படியா, நீங்களும் அந்த வெள்ளைக்காரங்க மாதிரி பறக்கிற சித்தரை பார்க்க போறீங்களோன்னு நினைச்சேன். ஃபாரஸ்ட் ஆபீசர் விக்ரமன் சொன்னதும், என்னது வெள்ளைக்காரங்களா அப்படின்னு பகீர்னு வினோத்துக்கு தோணுச்சு. சார் அப்போ பறக்கிற சித்தர் இருக்கிறது உண்மையா? நீங்களும் அவரை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு அவன் கேட்டான். அவர் அலட்சியமா சிரிச்சிட்டு, ஒரு புண்ணாக்கு இந்த மலையில கிடையாதுங்க. அங்க சில சாமியாருங்க கஞ்சா அடிச்சிட்டு கிடப்பாங்க. அதுல சித்தர்னு யார சொல்ல? இதுல ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தவங்க சில பேர் இருக்காங்க. உடனே மதுமிதா குறுக்கிட்டா. சார் அப்படின்னா இந்த சித்தர் சமாச்சாரம் எல்லாம் பொய் தான்னு சொல்றீங்களா? உண்மை கிடையாதா அப்படின்னு வருத்தத்தோட கேட்டா. என்னம்மா நீங்க, உண்மையா இருந்தா நல்லா இருக்கமேன்ற மாதிரியே கேக்குறீங்களே. ஒரு பறவை கூட சிறகு இல்லாம பறக்கிறது இல்ல. அதை முன்மாதிரியா வச்சு கண்டுபிடிச்ச விமானங்கள் ஆகட்டும், ஹெலிகாப்டர் ஆகட்டும், அதுவும் ரெக்கை இல்லாம பறக்கிறது இல்ல. ஆனா ஒரு மனுஷன் மட்டும் எப்படிமா ரெக்கையே இல்லாம பறக்க முடியும்? சரி சார், நீங்க இந்த மலையில உருப்படியா ஒரு சித்தரை கூட பார்த்ததே இல்லையா சார்? நான் இது வரைக்கும் பார்க்கலாமா? ஆனா மலை ஜாதி பெரியவங்க சில பேர் பார்த்ததா சொல்றாங்க. ஒரு சித்தர் ஒரு ஜானுவேரம் தான் இருப்பாராம். ஒருத்தர் பச்சை தண்ணி கூட குடிக்காம தெரிஞ்சிட்டு இருக்காராம். இப்படி பல விஷயங்களை அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனா நான் யாரையும் பார்த்ததில்ல. அந்த அதிகாரியோட பேச்சு வினோஸை லேசா உரசிச்சு. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க சார். நீங்க பார்க்காததால அது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா ஆமா, அதுல என்ன பெரிய சந்தேகம்? சரி சரி, பார்த்து பத்திரமா போங்க, ஒன்னா சேர்ந்து போங்க. போற போக்குல கொஞ்சம் பயம்புறுத்திட்டும் போனாரு. அவரும் அந்த ஆட்சரும் அங்க இருந்து விலகினாங்க. வினோத் முன்னால போகவும் மதுமிதாவும் அனிருத்தும் அவனை கூர்ந்து பார்த்தபடி பின்னாடியே நடந்தாங்க. என்னடா பாக்குற, யாரும் வரலன்னு நினைச்சா ஒரு வெள்ளைக்கார குரூப்பே வந்திருக்குன்னு குண்டத்துக்கு போட்டுட்டு போறாரு அந்த ஆபீசர். இப்ப என்னடா பண்றது? அதான் எனக்கும் புரியல. அந்த சித்தர் நம்ம நினைக்கிற மாதிரி வருவாரான்னு இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்போ என்ன செய்யலான்ற? அதான்டா யோசிக்கிறேன். இதுல யோசிக்க என்னன்னா இருக்கு? அவர் தான் உங்களுக்கு பொட்டு வச்சு விட்டு மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காருல்ல. நாம போவோம். உங்க வரையில அவர் நிச்சயம் வருவாரு. மதுமிதா வினோத் சொன்ன பொய்ய வச்சு அவனை ஆழம் பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அவன் திணற தொடங்கிட்டான். சரி சரி நடங்க அப்படின்னு ஆரம்பிச்சான். அப்போ ஏய் யாரு அப்படின்னு ஒரு குரல். ஆனா யாரையும் காணல. நிஜமாவே மதுமிதாவுக்கு பயம் வந்துடுச்சு. கூடவே பக்கத்து புதர்ல இருந்து ஒரு சலசலப்பு. அதை தொடர்ந்து கருப்பு போர்வைய உடம்பு முழுக்க சுத்திக்கிட்டு தலப்பாகையும் கையில தடியோடையும் ஒருத்தன் புதருக்குள்ள இருந்து வெளிப்பட்டான். அவனை பார்த்ததும் அவன் தான் அந்த தோட்டத்துக்கு காவல்காரனா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஓ, நீங்க தான் குரல் கொடுத்ததா? உறவு, ஆமா நீங்க யாரு? அவன் கேட்டான். நாங்க சும்மா சுத்தி பார்க்க வந்திருக்கோம். கள்ள பேச்சு இது. சாமி பார்க்க தானே வந்தீங்க? சாமி? சாமியா? எந்த சாமி? வினோத் தடுமாற ஆரம்பிச்சுட்டான். சரிதான், எந்த சாமியா? சித்தர் சாமி தான் சொல்றேன். ஆமா ஆமா, அவர் சொல்லிதான் வந்திருக்கோம் அப்படின்னு மதுமிதா குறுக்கிட்டு சமாளிக்க தயாரானா. அதுதான் எனக்கு தெரியுமே, உங்களை கூட்டியாரதான் அவர் என்ன அனுப்பியிருக்காரு. என்ன, சாமி உங்களை அனுப்பியிருக்காரா? ஆமா, சென்னப்பட்டணத்திலிருந்து வரவங்க நீங்க தானே? ஆமா ஆமா பதில் சொன்னா மதுமிதா. வினோதமான பேரு இதுல யாருக்கு இருக்கு? வினோதமான பேரா? வினோத்துன்னு தான் பேரு. அது இவரு தான் அப்படின்னு சொன்னா அனிருத். அப்போ நீங்களே தான். சாமி சும்மா தொட்டு தான் காட்டுவாரு. நாம தான் மிச்ச மீதிய புரிஞ்சுக்கணும். சரி சரி, என் பின்னாலேயே வாங்க அப்படின்னு சொன்னாரு அந்த கருப்பு போர்வைக்காரர். உண்மையிலேயே அவருடைய அழைப்பை ஏத்துக்கலாமா வேணாமான்னு வினோத்துக்கே கொஞ்சம் தயக்கம் வந்துருச்சு. ஆனா அவர் தாம் பேரை குறிப்பிட்டு சொன்னது கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துச்சு. அதே சமயம் கனவு அது இதுன்னு எல்லாம் பொய்யான கற்பனைகள். இது வரவே வராத நிலையில இப்படி தன்னை கூப்பிட ஆள் அனுப்பியிருக்கிறத பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு ஆச்சரியம். அவனுக்குள்ள அவனுடைய பொய்யே அவனுக்கு தடையா இருக்கவும் மதுமிதா ரொம்ப துணிச்சலோட அவன் கூட போறதுக்காக கால் எடுத்து வச்சா. வினோத் மட்டும் தயங்கி தயங்கி நின்னா. வாடா, ஏன் மரம் மாதிரி நிக்கிற அப்படின்னு கேட்டான் அனிருத். இல்லடா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் உங்களை கூட்டிக்கிட்டு போக பார்த்தா இவன் நம்மளை கூட்டிட்டு போக வந்திருக்கான். நான் இவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லடா. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
இப்போ நீ என்னதான் சொல்ல வர? எனக்கு சந்தேகமா இருக்குடா. இதை வச்சு அது அப்படின்னு தடுமாற ஆரம்பிச்சுட்டான் வினோத். அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள மதுமிதா அந்த மனுஷனோட கொஞ்சம் தூரம் போகவும் செஞ்சா. அதை பார்த்த வினோத்துக்கு கோபம் வந்துருச்சு. அங்க பாரு, என் கூட வந்துட்டு அவ பாட்டுக்கு போறா பத்தியா? அந்த ஆபீசர் சொன்ன மாதிரி தப்பான யாராவது இருந்து ஏதாவது பண்ணா என்னடா பண்றது? கொஞ்சமாவது அவளுக்கு பயம் இருக்கா பாத்தியா? டேய், அதான் நாம கூட இருக்கோம்லடா, அப்புறம் என்ன, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் திரும்பவும் முன்னாடி போயிட்டு இருந்தவங்கள காணோம். ஐயோ, எங்கடா அவங்கள காணோம் அப்படின்னு பதறியபடியே அனிருத் அவங்க போன திசையை பார்த்து ஓட ஆரம்பிச்சான். 2 பேரும் ஓடி வந்து பார்த்தாங்க. அவங்க போன திசையில அவங்கள எங்கேயுமே காணல. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த கருப்பு போர்வக்காரனையும் மதுமிதாவையும் பார்க்கவே முடியல. அங்கேயும் ஒரு உயரமான பருமனான மரம் ஒன்று இருந்துச்சு. அதோட கிளைக்கு மேல ஒரு சித்தர் சிலை போல அமர்ந்துட்டு இருந்தாரு. அவருடைய முகத்துல ஒரு கோபமான பார்வை. கீழே அனிருத் குதிக்க தொடங்கிட்டான். ஒன்னாலதான் இப்ப பிரச்சனையே. நீ பாட்டுக்கு வந்திருந்தா நாமளும் அவங்க கூட போயிருக்கலாம்ல. உனக்காக நான் நின்ன. இப்போ மதுவை மிஸ் பண்ணிட்டோம். எந்த திசையில போனானே தெரியல. விடுறா, அவ வந்ததே நான் விரும்பல. நீ மட்டும் வந்தா போதும் தான் நான் நினைச்சேன். நீ தான் வால் மாதிரி அவளையும் இழுத்துக்கிட்டே வந்துட்ட. இப்போ அதையெல்லாம் பேசாதடா. அவன் நம்ம கூட வந்தவ. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, நாம தான் பதில் சொல்லி ஆகணும். அனிருத் பதட்டப்பட ஆரம்பிச்சான். இத பாரு அனிருத், இங்க நம்மளை விட்டுட்டு அவன் பின்னாடி போனது அவதான். நாம ஒன்னும் அவளை தொலைக்கல. அவளா தொலைஞ்சு போயிட்டா. பேசாம வாயை மூடிக்கிட்டு என் பின்னாலே வா. இல்ல நான் அவளை தேடிட்டு தான் போக போறேன்னு நீ போனீன்னா எக்கேடாவது கெட்டுப்போ, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வேற ஒரு பாதையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டான். அனிருத்துக்கு வேற வழியே இல்ல. வினோத்தை பின்தொடர ஆரம்பிச்சான். ஒரு 100 மீட்டர் கூட நடந்திருக்க மாட்டாங்க. வன இலாக்கா அதிகாரி குறிப்பிட்ட அந்த வெள்ளைக்காரங்க தங்கியிருந்த ஒரு டென்ட்டும் 2 மரங்களுக்கு இடையில நைலான் வலை கட்டி அவங்க அதுல படுத்து இருக்கிறதும் தெளிவா தெரிஞ்சது. அத்தியாயம் 5. அனிருத்தும் வினோத்தும் அந்த வெள்ளைக்காரங்களை நெருங்கி போனாங்க. அவங்களும் 2 பேரையும் பார்த்துட்டாங்க. ஒரு வெள்ளைக்கார பெண்மணி வலையில படுத்திருந்தவ இவங்களை பார்த்ததும் ஹாய் அப்படின்னு சொன்னா. பாதிக்கு பாதிதான் உடம்பையே மறைச்சிருந்தா. அவளுடைய நெத்தியிலையும் குங்குமம் இடப்பட்டிருந்தது. அது ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. கொஞ்சம் தள்ளி சில பேரு தீ மூட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல ஆங்காங்கே வலை ஊஞ்சல்களும் தெரிஞ்சது. ஹலோ, ஐ எம் அனிருத், கிரியேட்டிவ் ஹெட் ஃப்ரம் சேனல் 4 அப்படின்னு ஆங்கிலத்துல பேச ஆரம்பிச்சான் அனிருத். அங்கிருந்த வெள்ளைக்காரங்கள ஒருத்தன் பாக்குறதுக்கு ஒரு ஹாலிவுட் நடிகர் மாதிரி இருந்தாரு. அந்த நபர் நெருங்கி வந்து ஐ எம் லூகாஸ் விக்டர் ஃப்ரம் கலிபோர்னியா அப்படின்னு தன்னை ஆங்கிலத்திலேயே அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. இவங்களுக்கு இடையே நடைபெற்ற அந்த உரையாடல் தமிழ்ல இப்படிதான் இருந்துச்சு. ஓ, நீங்க யூஎஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா. என்ன வெக்கேஷன் டூரோ? இல்ல, இது தொழில் ரீதியான ஒரு டூர். உலகத்துல ஸ்பிரிச்சுவலான சித்தர் மாதிரியான மனிதர்கள் அதிகம் இருக்கிறது இந்தியாவில தான். அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணி பேட்டி எடுக்கிறதுக்காக தான் எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்களும் மீடியா பீப்புள் தான் அப்படின்னு சொன்னாரு அந்த நபர். அப்போ நீங்களும் சித்தரை பார்க்க தான் வந்திருக்கீங்களோ? ஆமா, அதுக்காக தான் வந்திருக்கோம். ஒரு வாட்ஸ்அப் வீடியோ தான் எங்களை எல்லாத்தையும் இங்க அழைச்சிட்டு வந்துச்சு. நாங்க அப்ப காசில அகோரிகள் சில பேரை பேட்டி எடுத்துட்டு இருந்தோம். அதுல ஒரு அகோரி கூட அந்த வீடியோவை பார்த்துட்டு இவனை போய் பாரு, உன் சயின்ஸுக்கெல்லாம் அப்ப இவன் தான் அப்படின்னு எங்களை சொல்லி அனுப்பினாரு. உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சி வந்து சேர்ந்தோம். திருச்சியிலேருந்து டாக்ஸியில் இங்கே வந்து சேர்ந்துட்டோம். அந்த நம்பர் சொல்லி முடிச்சதும் அந்த வீடியோ ஒரு கிராஃபிக்ஸ் டுபாக்கு ஒன்று அப்லோட் பண்ணவரே சொன்னாருங்களே, நீங்கள் அதை கவனிக்கலையான்னு கேட்டான் அனிருத். அது ஒன்றும் கிராஃபிக்ஸ் எல்லாம் கிடையாது. அப்லோட் பண்ணானே அந்த நபர், அவன் சொன்னது தான் பொய். அந்த அகோரியும் அதை கன்ஃபார்ம் பண்ணி எங்க கிட்ட சொன்னாரு. அனிருத்தும் அந்த லூகாஸ் விக்டரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது வினோத்துக்கு ரொம்பவே எரிச்சல் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. டேய், இப்ப என்ன பண்ண போறான்னு கேளு. சித்தரெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவனை இங்கிருந்து போக சொல்றா அப்படின்னு வேகமா பேசினா வினோத். ஏன், அதை நீயே சொல்ல அப்படின்னு அனிருத் நேரடியா பேசும்படி அவனை தூண்டியும் விட்டான். உடனே வினோத் ஆங்கிலத்துல பேச ஆரம்பிச்சான். மிஸ்டர் லூகாஸ், அந்த சித்தர் விஷயம் எல்லாம் சுத்த புருடா. தட் மீன்ஸ் ஒரு ஜகஜால பொய். நீங்க உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க எவ்வளவு நேரம் இருக்கீங்களோ அது உங்களுக்கு தான் ஆபத்து. இந்த பகுதியில நிறைய கரடிகள் இருக்கான். அது வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுற துணியில பேசினா வினோத். வினோத் சொன்ன விஷயத்த வலையில ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த ஒரு பெண் கேட்டுட்டு புரண்டு இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, கரடியோட இப்பதான் நான் ஒரு செல்ஃபியே எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்னவோ வந்ததுலேருந்து நீங்க தான் ரொம்ப நர்வஸா இருக்கீங்க.
சம்திங் ராங் அப்படின்னு அவ சொன்னா. இன்ஃபேக்ட் அந்த சித்தரை நாங்க ஏற்கனவே பார்த்து தரிசனத்தையே முடிச்சிட்டோம் அப்படின்னு வேக வேகமா பேசினா. அவ பேசினதை கேட்டதும் வினோத்துடைய முகம் மாற ஆரம்பிச்சது. நிஜமாவா அப்படின்னு ஆச்சரியத்துல கேட்டான். அவன் கேட்ட அடுத்த நொடியே காத்துல சந்தன வாசம் வீச ஆரம்பிச்சது. அங்கிருந்த அத்தனை வெள்ளக்காரங்களும் அந்த வாசனைய நுகர்ந்தபடி சுவாமிஜி இஸ் கமிங் அப்படின்னு சொல்லியபடியே வலையை விட்டு எகிரி குதிச்சு தரையில வந்து நின்னாங்க. அடுத்த நொடி சடை பிடித்த தலைமுடி, தொப்புள தொடக்கூடிய தாடி முனை, கௌபீனம் அணிஞ்ச ஒரு மனிதர் அங்க வந்து சேர்ந்தாரு. அவங்க எல்லாம் அவரை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் வணக்கம்னு சொன்னாங்க. வினோத் திகைப்போடு பார்த்தான். வானத்துல ஏறி பறந்த சித்தர் இவர் இல்ல, ஆனா இவரும் சித்தர் போலதான் இருக்காரு. வந்தவர் அவங்களை எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சாரு. ஏதோ சொல்ல விரும்புற மாதிரி கையை உயர்த்தி காண்பிச்சாரு. அத அவங்க எல்லாருமே தலை குனிஞ்சு ஏத்துக்கிட்டாங்க. உடனே அவருடைய பார்வை அனிருத் பக்கமும் வினோத் பக்கமும் திரும்பிச்சு. என்ன பாக்குற? என் குருநாதர் ஆகாச சஞ்சாரம் செய்யும் போது அதை படம் பிடிச்சவன் நீ தானே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த கேள்வி வினோத்தை ரொம்பவே திணறடிச்சிருச்சு. ஆமா அப்படின்னு தட்டு தனுமாறி சொன்னா. முட்டாள், உங்க தொடர்பே வேண்டான்னு தானே நாங்க இங்க இருக்கோம். இங்கேயும் வந்து எனக்கு தொந்தரவு பண்ணா எப்படி? தொந்தரவுலாம் பண்ணல சாமி. நான் அதை பார்த்ததும் ரொம்பவும் பிரமிச்சு போயிட்டேன். அதான் அவசரத்துல படம் பிடிச்சிட்டேன். அப்புறம் அதை பொய்ன்னு ஸ்டேட்டஸும் போட்டுட்டேன். ஒரு உண்மைய பொய்ன்னு சொல்லி எங்களை எல்லாம் பொய்யானவங்களா எல்லாரும் நினைக்க வச்சுட்ட இல்ல நீ? தப்பு சாமி, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. மன்னிப்பு கேட்க தான் நானே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா வினோத். சரி சரி, வந்த வழியே திரும்பி போ. உனக்கு 2 மணி நேரம் தான் அவகாசம். நீ இந்த மலையை விட்டு இறங்கிடணும். எந்த காரணம் கொண்டும் இந்த மலைப்பக்கம் மறுபடியும் நீ வரவே கூடாது. வந்தா நீ உன்னையே இழந்துருவ அப்படின்னு அவர் எச்சரிக்கை செய்யும் விதமா பேசினாரு. சாமி, இப்படி துரத்தினா எப்படி? என்ன உங்க சிஷ்யனை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு தொண்டு செய்ய அனுமதிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. 3 வருஷத்துக்கு இங்க நடந்த எதை பத்தியும் நீ பேசாம இருக்கணும். கட்டின பொண்டாட்டிட்ட கூட இதை பத்தி பேசக்கூடாது. அப்படி இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரகசிய காஷ்டம்னு பேரு. அப்படி மட்டும் நீ இருந்துட்டு வந்தீங்கன்னா அதை பத்தி நான் அப்ப யோசிக்கிறேன். ரகசிய காஷ்டமா? அது ரொம்ப கஷ்டம் சாமி. இப்போ நீ என் பேச்ச கேட்கல. உன் மேல சர்ப்ப மாலை வந்து விழும். முதல்ல விஷம் இல்லாத சர்ப்பம் வந்து விழும். நீ அப்பவும் கேட்கலன்னா விஷமுள்ள சர்ப்பம் வந்து விழும். பாக்குறியா அப்படின்னு அவர் சொன்ன அடுத்த வினாடியே வினோத்தோட கழுத்துக்கு மேல எங்கிருந்தோ வந்த ஒரு தண்ணி பாம்பு மாலை மாதிரி வந்து விழுந்துச்சு. அதை பார்த்து ஆடி போய் அலறவே ஆரம்பிச்சிட்டான். பயத்துல எகிரி குதிக்கவும் அந்த பாம்பு தரையில விழுந்து புதரை நோக்கி ஓடி மறைஞ்சும் போச்சு. இதை பார்த்த அந்த வெள்ளக்கார கூட்டம் வாவ் வாட் எ மிராக்கிள் அப்படின்னு பரவசப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வினோத் ரத்தம் செத்தவன் போல அப்படியே வெளியேறி போயிட்டான். அடுத்த நொடி அனிருத் கழுத்துலையும் 2 தலை மணிகன் அப்படின்ற பாம்பு வந்து விழுந்துச்சு. அனிருத்தும் எகிரி குதிச்சுட்டான். டேய் வாடா போயிடலாம், என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னவன் திரும்பி ஓட தொடங்கிட்டான். வினோத் அவர்கிட்ட, சாமி ஒரு 3 வருஷம் கழிச்சு இதே இடத்துக்கு நான் வருவேன். அது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இந்த மலைய உங்களை உங்க குருவை நினைக்க கூட மாட்டேன். ஆனா நீங்க வாக்கு மாறிடக்கூடாது. இது சத்தியம் சாமி, சத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடினான். பக்கத்திலே இருந்த ஒரு பருத்த மரத்துடைய கிளையில உட்கார்ந்துட்டு இருந்த சித்தர் இத பார்த்து சிரிச்சாரு. மதுமிதா சலசலத்து ஓடிக்கிட்டு இருந்த ஒரு மலவோட பக்கமா வந்து நின்னா. அளவுக்கு அதிகமான குளிரும் அதனூடே ஒரு நிசப்தமும் அங்க நிலவிட்டு இருந்தது. இப்படி ஒரு அமைதியை இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில உணர்ந்ததே கிடையாது. அந்த கருப்பு போர்வைக்காரன் இதுவரைக்கும் கூட வந்தான். திடீர்னு வந்தவன் மாயமாகி போயிருந்தான். மதுவுக்கு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் இது ஒரு நல்ல வாய்ப்புன்ற எண்ணமும் மனசுக்குள்ள உருவாச்சு. அனிருத்தையும் வினோத்தையும் பிரிஞ்சு வந்ததை பத்தி அப்பதான் உணரவே ஆரம்பிச்சா. கீழே சலசலத்து ஓடிக்கிட்டு இருந்த ஓட நீர்ல அப்படி ஒரு தூய்மை தெரிஞ்சது. ஏதோ பன்னீர் தான் ஓடுற மாதிரி அவளுக்குள்ள ஒரு எண்ணம். குனிஞ்சி 2 வாய் அள்ளி குடிச்சு பார்த்தா ரொம்பவும் சுவையா இருந்தது. இடுப்பு மடிப்புல மறைச்சு வச்சிருந்த செல்போனை எடுத்து அந்த சூழலை படமும் எடுத்துக்கிட்டா. மணிமணியா படங்கள் வந்திருந்தது. அதை பார்க்க பார்க்க ஆசையாவும் இருந்துச்சு. எடுத்த படங்களை ஒரு முறை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. ஒரு படத்தை பார்த்ததும் அவளுக்குள்ள அப்படி ஒரு பிரமிப்பு, அதிர்ச்சி. கம்பீரமா ஒரு பாறைக்கு மேல சித்தர் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவர் தான் அந்த பறக்கும் சித்தர். இதுக்கு முன்னாடி புகைப்படம் எடுத்தப்போ கண்ணில் படாதவரு இப்ப எப்படி கேமரால பதிவானாரு? வேகமா திரும்பி வந்து அந்த பாறைய பார்த்தா அவர் அங்க நின்றுட்டு தான் இருந்தாரு. இவளை பார்த்ததும் சிரிக்கவும் செஞ்சாரு. மதுவுக்கு உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி இருந்துச்சு. சத்தமா சாமி
அப்படின்னு கூப்பிட்டா. அவரு அங்கிருந்து என் பின்னாடி வா அப்படின்றது போல முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. மதுவும் அவரை பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சா. பாறைக்கற்கள் பனிக்கட்டிகள் போல ஜில்லுன்னு இருந்தது. அவரு ஒரு குகை போல இருந்த ஒரு பகுதிக்கு போய் நின்னாரு. பின்னாடியே மது வரலா அப்படின்னு திரும்பி பார்த்தாரு. அவ வந்துகிட்டு தான் இருந்தா. ஆனா ஒரு விதமான தயக்கத்தோட சுற்றுமுற்றும் பார்த்தபடிதான் வந்தா. குகையோட வாசல்ல வந்து நின்னவரு உள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு குகைக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. உள்ள அழகா குழவி கணக்கா ஒரு பெரிய சிவலிங்கம். அதோட தலைக்கு மேல ஒரே ஒரு செம்பருத்தி பூ. பக்கவாட்டுல ஒரு தீவட்டி எரிஞ்சபடி இருந்தது. பக்கத்திலேயே படுக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய பாறை. அதுக்கு மேல மான் தோல் விரிச்சு கிடந்தது. அவரு அதுக்கு மேல பத்மாசனத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. எதிரில இந்த பாறைய காட்டி வந்து உட்காருன்னு மதுக்கிட்டையும் சொன்னாரு. மது மறுபடியும் தயங்கியபடி வந்து உட்கார்ந்தா. மதுமிதா அந்த பாறையில உட்கார்ந்ததும் பாறையோட ஜிலுஜிலுப்பு அவரோட உச்சந்தலைய தொட ஆரம்பிச்சது. என்ன ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அவளும் ஆமோதிச்சா. 60% குளிர், 40% கதிர். இதுதான் இந்த இடத்தோட சீதோஷனம். குளிர் 80ஆகவும் கதிர் 20ஆகவும் இருந்துச்சு. அதெல்லாம் வல்வில் ஊரி காலத்துல. இப்போ எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு நுட்பமா பேசினாரு. மதுமிதா தயக்கத்தோட நீங்க தான் மயில்சாமி சித்தரா அப்படின்னு கேட்டாரு. இல்லம்மா, பூர்வாசிரமத்துல என் பேரு வெங்கட்ரமண. இப்போ அந்த பேர் கூட இல்ல. கூப்பிட யாராவது இருந்தா தானே பேர் தேவை. இங்க நான் மட்டும் தானே இருக்கேன். இந்த பதில அவ கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ மயில்சாமி சித்தர்ன்றது அப்படின்னு இழுத்தபடி கேட்டா. ஒரு உண்மை இருந்தா 2 பொய் இருக்கணும்னு தான் இந்த யுகத்தோடைய விதி. அப்படி யாராவது இருக்கலாம். இதுல யாரு உண்மை யாரு பொய் சாமி அப்படின்னு கேட்டா. போக போக தெரிஞ்சுக்க தானே போற. சாமி, நீங்க பறந்தது நிஜமா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்டா. சும்மா முயற்சி செஞ்சு பார்த்தேம்மா, ஆனா அது நீ கேட்கிற அளவுக்கு போகும்னு நினைக்கல. அந்த பதில் அவளை சிலிர்க்க வச்சிருச்சு. சாமி, மனுஷனால பறக்க முடியுங்களா? இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டா. முடியுமா, ஆனா அதுக்கு அவங்களுக்கும் அவங்கவங்க உடம்பு மேல ஆதிக்கம் இருக்கணும். அந்த காலத்துல கனத்த மலைகளே பறந்துருக்கு. இதிகாசத்துல நீ படிச்சதில்ல? அது சரி சாமி, விஞ்ஞான யுகத்துல அது எப்படி சாமி நம்ப முடியும்? உன்னை யாரும் நம்ப சொன்னா? நீ அறிவியல் பின்னாடியே தாராளமா போகலாமே, அதுல எந்த தப்பும் இல்லையே. இப்படி சொன்னா எப்படி சாமி அப்படின்னு கேட்டா. வேற எப்படி சொல்லணும்ன்ற? சித்தர் கொஞ்சம் குதர்க்கமா கேட்டாரு. அது எப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது மனித குலத்தோட ஒரு உச்சமா அதை நினைக்கலாமே. உச்சம்தான், ஆனா உச்சிக்கு எப்பவுமே போக முடியாதேம்மா. இதுவும் விளையாட்டு போலதான். ஆனா அதுக்கு நாட்டுக்கு நாடு ஆயிரக்கணக்கில் போட்டி போடுவாங்க. கடைசியில 100 பேரு 50 பேர்னு வடிகட்டப்பட்டு கடைசியில ஒருத்தருக்கு தானே பதக்கமும் கிடைக்குது. அப்படிதாம்மா இதுவும் அப்படின்னு சொன்னாரு சித்தர். நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான் சாமி. ஆனா விளையாட்டு விஷயத்துல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாமே வெளிப்படையா தான் இருக்கு. ஆனா சித்த ரகசியன்றது அப்படி இல்லையே அப்படின்னு பதிலுக்கு மதுமிதாவும் குதர்க்கமா கேட்டா. ஏன் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற? இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உன் வயிற்றுல நீ காலையில ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டியே சாம்பாரும் இட்லியும், அது ஜீரணமாகிட்டு இருக்கு. அதை யாராவது பார்க்க முடியுமா? அது மறைவா நடக்கிற விஷயம் தானே. அப்படிதாம்மா எங்களோட விஷயங்களும். அவர் ரொம்ப சரியா அவ சாம்பார் இட்லி சாப்பிட்ட விஷயத்த போற போக்குல உதாரணமா சொன்னதும் அவளுக்கு மேலும் பிரமிப்பு அதிகமாயிருச்சு. அதே சமயம் அந்த பெரிய சிவலிங்கத்துக்கு மேல ஒரு நாகம் பெரிய படம் எடுத்து மதுமிதாவையே கூர்ந்து பார்க்க ஆரம்பிச்சது. இறுதி அத்தியாயம். அந்த நாகத்தை பார்த்ததும் சித்தர் எழுந்து நின்று கைகளை கூப்பி வணங்கினாரு. பிறகு மதுமிதாவை காட்டி, இந்த பொண்ணு நகரத்துல இருந்து வந்திருக்கா. டிவியில வேலை செஞ்சு பிழைக்கிற பொண்ணு. மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு போல, அதான் தெரிஞ்ச பதில சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் ஒரு மனுஷன் மாதிரி தன் கழுத்தை வளைச்சி திரும்பி பார்த்தது போல பார்த்துச்சு. பிறகு அப்படியே தாழ்ந்து பின்பக்கமா போய் இருள்ல மறைஞ்சும் போச்சு. மதுமிதாவுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம், அச்சம் கலந்த பிரமிப்பு ரெண்டுமே அவள்கிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சது. சித்தர் அவளை பார்த்து, என்னமா பாக்குற? நான் பேசினது என்னோட சக சித்தம் ஒருத்தங்கிட்ட தான். அவன் கூடு விட்டு கூடு பாஞ்சி அரவமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். சமயத்துல கிளியா பறந்து போய் திருவண்ணாமலை, சிதம்பரம்னு எல்லா கஷேத்திரங்களுக்கும் போயிட்டு வருவான். சித்தர் சொன்னதை கேட்டதும் நம்புறதா நம்பாம இருக்கிறதான்னு குழப்பம் உருவாக ஆரம்பிச்சது. இந்த குழப்பத்தை மதுமிதாவுடைய முகம் தெளிவா பிரதிபலிச்சது. அதை புரிஞ்சுக்கிட்டாரு சித்தர். என்னம்மா, நம்ப முடியலையா? எப்படி சாமி நம்ப முடியும்? இந்த கூடு விட்டு கூடு பாயிற விஷயத்த நான் விக்ரமாதித்தன் கதையில தான் படிச்சிருக்கேன்.
ஃபேண்டசின்னு நினைச்சிருக்கேன், ஆனா இப்போ இது சாத்தியம்ன்ற மாதிரி இருக்கு உங்க பேச்சு. இங்க பாருமா, பூமியில இல்லாத ஒன்ன யாராலையும் எப்பவும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி நடக்க முடியாத ஒன்ன கற்பனை கூட யாரும் செஞ்சு பார்க்கவும் முடியாது. சித்தர் தெளிவா விளக்கினாரு. ஏன் சாமி, இப்படி நீங்க சமூக தொடர்பே இல்லாம இருக்கிறீங்களே, அதுக்கு என்னதான் காரணம்? அதுல ஒரு காரணமும் இல்ல. எத்தனை முறை சாப்பிட்டாலும் திரும்ப பசிக்கிற மாதிரி தான் இந்த வாழ்க்கை. தன்னையும் மீறி நரைக்கிற தலைமுடி, சுருங்கின தோல்னு இந்த உடம்பு போக தான் செய்யும். இந்த உடம்புன்றது ஒரு சிறை. எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் நிறைவே காண முடியாத மனசு நம்முடைய மனசு. எவ்வளவு அனுபவிச்சாலும் தீராத ஆசை நம்முடைய ஆசை. இதைத்தானே நீயும் உன்னுடைய சமூகமும் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையோட லட்சணம். அதனால என்னதான் சாமி சொல்ல வரீங்க? இப்ப நான் சொன்ன எதுக்குமே இடமில்லாத ஒரு ஏகாந்தமான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழதான் நான் ஒரு சித்தனா மாறி இந்த மலைக்கு வந்துட்டேன். சரி, நீ என்ன பாக்குறல்ல, எனக்கு என்ன வயசு இருக்கும் சொல்லு. என்னால அனுமானிக்க முடியல சாமி அப்படின்னு சொன்னா மது. எனக்கு உண்மையான வயசு 116. என்ன பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது அப்படின்னு கேட்டாரு. இதை கேட்டதும் ஆச்சரியத்துல, நிஜமாவா சாமி சொல்றீங்க? உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்னமா ஆக வேண்டியது இருக்கு? அவருடைய இந்த பதில் ஒவ்வொன்றும் மதுமிதாவை ரொம்பவே யோசிக்க வச்சிருச்சு. அவரும் மது கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல ரொம்பலாம் யோசிக்கவே இல்லை. சட்டுன்னு வார்த்தைகள் தானா வந்து விழ ஆரம்பிச்சது. அவர் முகத்துல எப்பொழுதும் ஒரு ஒளி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இவ்வளவு பிரகாசமான ஒரு முகம் இருக்க முடியுமா அப்படின்னு கூட அவளுக்கு சமயத்துல தோணவும் செஞ்சது. அதே சமயம் ஹோட்டல் அறைக்கு வினோத்தும் அனிருத்தும் வந்து சேர்ந்திருந்தாங்க. 2 பேர் முகத்திலையும் பெரிய ஏமாற்றம். வினோத் ஜன்னல் வழியா வெளியில தெரிஞ்ச கொல்லிமலையை பார்த்து ஏங்கவே ஆரம்பிச்சிட்டான். இதை கவனிச்ச அனிருத், ஏண்டா இப்படியே எவ்வளவு நேரம் தாண்டா நிப்ப அப்படின்னு அவனுடைய மௌனத்தை கலைச்சான். என்னடா செய்ய சொல்ற? அந்த சித்தர் தான் கட்டி போட்டுட்டாரே, மண்ணாங்கட்டி. சரி, இப்ப நீ என்னதான் பண்ண போற? என்னடா கேள்வி இது? புறப்பட வேண்டியதுதான். புறப்படுறதா? மது இல்லாமலா? அதிர்ச்சியோட கேட்டான் அனிருத். அவ ஒருத்தி இந்த மலைக்காட்டுல எங்க இருக்கான்னு எப்படா போய் தர்றது? கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாமே, அவளும் வந்துருட்டோம். சித்தர் கொடுத்த 2 மணி நேரத்துல 1 மணி நேரம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிறது 1 மணி நேரம் தான். நான் அதுக்குள்ள மலையை விட்டு இறங்கி ஆகணும். இல்லைன்னா எனக்கு எது வேணாலும் நடக்கலாம். அப்போ அவளை விட்டுட்டு நான் மட்டும் புறப்படுவோன்னு சொல்றியா? வேற வழி இல்லடா. ரொம்பவும் தீர்க்கமா பேசினா வினோத். சரி, நாளைக்கு என்னோட சீஃப் கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? நடந்தது சொல்லு. உன் சீஃப் தானே, அவர் ரொம்ப ஸ்மார்ட்னு தலைமையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தாரு. இப்ப தெரியட்டுமே அவ ஸ்மார்ட் இல்ல, வெறும் வேஸ்ட்ன்னு. வினோத் கிட்ட கடுமையான எரிச்சல் வெளிப்பட ஆரம்பிச்சது. இல்லடா, அப்படி நினைக்காத. அவ சாதாரணமான ஆள் கிடையாது. அவ அந்த பறக்கிற சித்தரை நிச்சயம் பார்க்காம வரமாட்டான்னு நான் நினைக்கிறேன். அப்போ நாம வந்தது டோட்டலா வேஸ்ட் இல்ல? வேஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன, ஒரு 3 வருஷம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சொல்லிட்டு வினோத் தான் சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு கிளம்ப தயாராயிட்டான். அதை பார்த்ததும் அனிருத், என்னடா கிளம்பிட்டியா? அதான் 1 மணி நேரத்துல மலையை விட்டு இறங்கி ஆகணும்னு சொன்னனே, கொஞ்சம் பொறு, மது வந்துடட்டும். அவளால நமக்கு தான் ஆபத்து, புரிஞ்சுக்கோ. வினோத் அனிருத்தை எச்சரிக்கை பண்ணினா. விட்டுட்டு போறது அதை விட ஆபத்துரா. அனிருத் அப்படி கேட்ட அந்த நொடி அந்த அறையோட ஜன்னல் கம்பி மேல ஒரு நாகம் படம் விரிச்சு நின்றுட்டு இருந்தது. அதுகிட்ட ரொம்ப பெரிய சீற்றம். அந்த சப்தம் 2 பேரையும் உரைய வச்சிருச்சு. பாருடா, கழுத்துல விழுந்த பாம்பு ரூமுக்கே வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கு. நான் இப்பவே புறப்படுறேன்ப்பா, என்னை விட்டுரு. அதுக்கு மேல அனிருத்தும் அடம் பிடிக்கவே இல்லை. அதே சமயம் குகைக்குள்ள மதுமிதா சித்தர்கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருந்தா. அவரும் கொஞ்சம் கூட சளைக்கவே இல்லை, பதில் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு தெரியாதபடி இடுப்பு மடிப்புல மறைச்சு வச்சிருந்த செல்போன் ரெக்கார்டரையும் ஆன் பண்ணி வச்சிருந்தா. சாமி, பேச்சை விட அனுபவம் தான் மேலானதுன்னு நான் சொன்ன கருத்தை நீங்க ஒத்துக்கிட்டா நீங்க எனக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துங்களேன், செய்வீங்களா அப்படின்னு கேட்டா. அவரும் சிரிச்சாரு. சிரிச்சா என்ன சாமி அர்த்தம்? உனக்கு நான் கைலாச தரிசனத்தை கூட காட்ட முடியும். ஆனா நீ எதுக்கு வந்தியோ அது நிறைவேறாம போயிடுமே. பரவாயில்லையாமா? சரி சாமி, நான் தயாரா இருக்கேன். எனக்கு எதுவா இருந்தாலும் நேரடி அனுபவம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா மதுமிதா. அப்ப சரி, நான் சொல்ற மாதிரி எல்லாம் முதல்ல நீ செய். இந்த சமதளமான இடத்துல வந்து பத்மாசனம் போட்டு உட்காரு. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்கார்ந்தா. அப்புறம் சாமி, மூச்சு பயிற்சி செய்ய தெரியுமா? தெரியும். அதை ஒரு 10 முறை செய். அவளும் அப்படியே செஞ்சா. அவ எதிரில் அவளை போலவே பத்மாசனத்தில் அமர்ந்தவரு தன்னுடைய வலது ஆள்காட்டி விரலை அவருடைய நெற்றி போட்டுல வச்சாரு. அவளுக்குள்ள மின்சாரம் பாஞ்ச மாதிரியான உணர்வு. அப்படியே கொஞ்சம் அழுத்தமும் கொடுத்தாரு. கையை உயர்த்தி அவ தலைக்கு மேல வச்சாரு. நெற்றியில
குங்கும தீற்றல் வந்து விழுந்துச்சு. அடுத்த சில வினாடிகள்லயே அவகிட்ட ஒரு விதமான மயக்க நிலை, ஆனா மனசு விழிச்சிருக்கக்கூடிய நிலையும் அவளுக்கு தெளிவா புரிஞ்சுது. அவளும் அந்த சித்தர் புருஷரும் வானத்துல பறந்தபடி இருந்தாங்க. சில நிமிடங்கள்லயே கைலாசகிரியையும் மானசரோவர் ஏரியையும் தெரிய தொடங்குச்சு. ஏரியோட கரையில அவளும் இறங்கி அந்த ஏரி நீர்ல காலை வச்சாங்க. சிலுசிலுப்பு உச்சி வரைக்கும் தெறிக்க ஆரம்பிச்சது. படிகத்தை விஞ்சிய தண்ணீர் 10 அடி ஆழத்துல கிடந்த ₹1 நாணயத்தை துல்லியமா காட்டுச்சு. அவரு முன்னால நடந்து போனாரு. அவருக்கு பின்னாலேயே மதுமிதா நடந்து போக ஆரம்பிச்சா. குறிப்பிட்ட இடத்துல இருந்து பார்த்தப்போ கைலாசகிரி பொன்மயமா ஜொலிச்சுது. அவளுடைய மேனி சிலுக்க ஆரம்பிச்சது. அவளையும் அறியாம கண்கள்ல இருந்து கண்ணீர் வழி ஆரம்பிச்சது. தன்னை மறந்து ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொன்னா. அடிவாரத்துடைய கடைசி வளைவை வினோத் தன்னுடைய கார்ல தொட்டப்போ இருள் சூழ ஆரம்பிச்சிருந்தது. அங்க சாலை ஓரமா கைப்பிடி சுவர் ஒண்ணு மேல மதுமிதா படுத்தபடி கடந்தா. கார்ல வேகமா அவளை கடந்துட்டாங்க. திடீர்னு மதுமிதாவை பார்த்த நிலையில காரை சடன் பிரேக் போட்டு வினோத்தும் அனிருத்தும் இறங்கி அவகிட்ட ஓடி வந்தாங்க. நெருங்கி போய் பார்த்தப்போ சந்தேகமே இல்லை, அது மதுமிதாவே தான். அனிருத் ஆச்சரியத்துல என்னடா இவ இங்க இருக்கா, அதுவும் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். வினோத் பேசாதரா, முதல்ல அவளை எழுப்பு அப்படின்னு சொன்னதும் ஏ மது எழுந்துரு அப்படின்னு எழுப்ப ஆரம்பிச்சான் அனிருத். அவளும் கண்களை மெல்லக்கு திறந்தபடி எழுந்திருச்சா. கண்களை கசக்கிட்டு அவங்கள கூர்ந்து பார்த்தா. ஏ மது, நீ எப்படி இங்க வந்த? அனிருத் கேட்டான். இங்கன்னா இது மானசரோவர் இல்லையா, இது எந்த இடம் அப்படின்னு ஆச்சரியத்துல கேட்டா மதுமிதா. என்னது மானசரோவரா? சரிதான், மர கழண்டு போச்சு போல இருக்கு. நீ அந்த கருப்பு போர்வை சுத்திட்டு ஒருத்தன் வந்தானே, அவன் பின்னாடி போனியே, ஞாபகம் இருக்கா? ஆமா, ஆனா அதன் பிறகு நான் சித்தரை பார்த்தேனே, அவரு என்ன கைலாசகிரிக்கு கூட்டிட்டு போனாரே, நானு சிவ தரிசனம்லாம் பார்த்தனே, எங்க இந்த கைப்பிடி சுவர்ல படுத்துக்கிட்டா? வினோத் கிண்டலா கேட்டான். இது எந்த இடம்? மதுமிதா கேட்டா. கொல்லிமலையோட அடிவாரம். அப்ப எப்படி நான் இங்க வந்தேன்? வழி தெரியாம குறுக்கு வழியில பூந்து வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்காக கைலாசகிரின்ற சிவ தரிசனம்ன்ற எதுக்காக அப்படி புருடா விடுற? வினோத் இன்னும் கொஞ்சம் கோபமா பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்துல ஜீப்ல அவங்களுக்கு முன்பா அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரான விக்ரமனும் அவங்கள கடந்து முன்னோக்கி போயிட்டாரு. பிறகு திரும்பி வந்தாரு. நம்ம மேல சந்திச்சோம்ல, அது நீங்க தானே அப்படின்னு கேட்டாரு. அனிருத், ஆமா சார், அது நாங்களே தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதை ஏன் சார் கேக்குறீங்க? எனக்கும் இவனுக்கும் ஒரு அனுபவம் கிடைச்சது, ஆனா இவளுக்கு வேற ஒரு புது அனுபவம் வர கிடைச்சிருக்கு. கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்களேன் அப்படின்னு விக்ரமன் கேட்டாரு. வினோத்தும் நடந்ததை சொல்லி முடிச்சா. உடனே அந்த அதிகாரி முகத்துல ஒரு சரணம். வேகமா ஜீப்ல இருந்து லேப்டாப்பை திறந்துட்டு வந்து பேனட் மேல வச்சாரு. அதை ஆப்ரேட் செய்யவும் ஆரம்பிச்சாரு. போட்டோ கேலரிக்கு போய் போட்டோ ஒன்னு எடுத்தாரு. இந்த போட்டோல இருக்கிறவன் ஒரு ஆயுள் தண்டனை கைதி, தமிழன் தான், ஆனா மும்பை ஜெயில இருந்து தப்பினவன். இவன் பேரு மகேந்திரன். இந்த மலையில சித்தனா நடமாடுறதா ஒரு தகவல் இருக்கு. அந்த போட்டோவை பார்த்ததும் வினோத்தும் அனிருத்தும் பதறி போயிட்டாங்க. சார், இவனே தான் சார். அப்போ அவன் இங்கதான் இருக்கானா? நாங்க இனி அவனை விட மாட்டோம். அப்போ இவன் கிரிமினலா சார்? சித்தன் இல்லையா? என்னது சித்தனா? சரியான எத்தன்னு சொல்லுங்க. எத்தன்னு எப்படி சார் சொல்றது? இவன் சொன்னதும் இங்க கழுத்துல பாம்பு வந்து விழுந்துச்சே. அவன் சித்தன்றதை நிரூபிக்கிறதுக்காக அவனுடைய ஆட்களை மரத்துக்கு மேல உட்கார வச்சிருக்கலாம். அவங்க அதை தூக்கி போட்டிருக்கலாம். சார், நான் அந்த பறக்கக்கூடிய சித்தரை பார்த்தேன். நான் தான் படமும் எடுத்தேன். அது நிஜம். ஆனா இவன் அவளோட சிஷ்யன் தானே சார் சொன்னான்? வினோத் கேட்டான். ஆமா சார், நானும் அந்த பறக்கிற சித்தரை பார்த்தேன். அவர் என்ன கைலாச யாத்திரைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தாரு. என் நெற்றியில ஒரு குங்கும தீற்றல் இருக்கா, அது அவர் வச்சு விட்டது தான். எனக்கு மட்டும் இல்ல, எங்க சீஃப் ரங்கநாதனுக்கும் அவர் தான் வச்சு விட்டுருக்காரு. மதுமிதா ஆமோதிச்சு பேசினா. அது எனக்கு தெரியாதுமா. இந்த மலையில நிஜமான சித்தர்களும் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தரா இவர் இருக்கலாம். ஆனா இவன் இருக்கானே, இவன் எத்தன், அதுல சந்தேகமே கிடையாது. சென்னைக்கு வந்த பிறகு சேனல் ஆபீஸ்ல மதுமிதா தான் ரெக்கார்ட் செஞ்ச பேட்டியை போட்டு காட்டினப்போ ஹரஹர மகாதேவா அப்படின்ற வாய்ஸ் மட்டும்தான் மறுபடியும் கேட்டுச்சு. அங்க அவ மணிமணியா எடுத்த போட்டோக்கள் எல்லாமே கரப்ட் ஆகி இருந்தது. அனிருத் கேலியா சிரிச்சபடி எழுந்தான். மதுமிதாவுக்கு ரொம்பவே ஏமாற்றம். இதுக்கு நடுவுல ரங்கநாதன் பேச ஆரம்பிச்சாரு. மது, நீ பொய் சொல்லல. உன்னுடைய அனுபவம் நிதர்சனமான உண்மை.
அதை நான் நம்புறேன். சித்த அனுபவங்களை நாம யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. அது ஒரு மாய உலகம். ஆனா உனக்கும் எனக்குமான அனுபவத்தை மாயம்னு சொல்ல முடியாது. அதை கேலியும் பண்ணுவாங்க தான். பண்ணா பண்ணிட்டு போகட்டும். அதை பத்தி நீ பெருசா எடுத்துக்காத. உண்மையை சொன்னோம்னா நம்ம சேனல்ல மனுஷங்களா இல்லாம ஒரு தனிப்பட்ட இறைத்தல் கொண்டவர்களா நம்ம யோசிச்சாலே இது எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். என் நெத்தில இருக்கக்கூடிய குங்குமம் இன்னைக்கு காலையில தான் தானா மறைஞ்சு போச்சு. உனக்கும் 2 நாள்ல தானாவே மறைஞ்சிரும். ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா சொல்றேன். மனுஷ வாழ்க்கையுடைய மறுபக்க அனுபவம் எப்படி இருக்குன்றத நாம 2 பேருமே அனுபவிச்சிருக்கோம். போக போக இந்த அனுபவம் நம்மள புடம் போடவும் ஆரம்பிக்கும். அவர் சொல்லி முடிக்கும் வினாடியில 2 பேரும் முன்னாடியும் அந்த பறக்கும் சித்தர் தோன்றி மறைஞ்சது போல இருந்துச்சு. மதுமிதா எதுவுமே பேசாம உணர்வுபூர்வமா அரஹர மகாதேவா அப்படின்னு சொன்னா. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு புதிய நாவல்ல சந்திக்கலாம். பை கைஸ்.